गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द वन्दे चन्द्रकलावतंसरमणीं बृन्दारकासेवितां बन्धारूरजनन्दनद्रुमलतां मुक्तिस्थलाधीश्वरीं गुरुवादपुरीनाथो दक्षिणद्वारकस्थितः रक्षत्वस्मान् करुणया शरणागतवत्सलः சித்த தத்துவமான ஸ்ரீ குருவாயூரப்பன் தீன சேதனர்களான நம்மிடத்துல வச்ச பெரிய கருணையினால சித்தர்த்த நிர்பாச ரூபம்னு சொல்லி தமாம் சனகாதிகளுக்கு கூட புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்ட ரூபத்தை நமக்கு திருஷ்டி கோச்சரமாக ஒரு மாயா விக்கிரகத்துல குருவாயூர் கஷேத்திரத்துல எடுத்துட்டு பிரகாசிக்கிறாருங்கிறது நம்முடைய பாக்கியம்னு சொன்னால் ஸ்ரீபட்டத்திரி முதல் ஸ்லோகத்துல. அப்படின்னா இந்த மனுஷ லோகம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பண்ணிருக்கணும். பிரம்ம விஷ்ணு சிவாதிகளுக்கும் இந்திர வருண யம குபேராதிகளுக்கும் சுதுர்லபமாக இருக்கக்கூடிய ஒரு சித்த சத்துவமான வஸ்துவானது இந்த ஜனங்களுடைய பாக்கியமாக இந்த கஷேத்திரத்தில் பிரகாசிக்கிறது, நம்ம கேட்டதெல்லாம் வாரி கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய அதிர்ஷ்டத்தினுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னாள். சொத்ரூபம் ஆனோஜக பிரேமஸ்தைரிய மயாது, அவரது ரூப லாவண்யத்தில் உள்ள நிலையான அன்பினால மகாலட்சுமியானவள் வேற எங்கேயும் இல்லாமல் ஸ்ரீ குருவாயூரப்பனிடமே எப்போதும் நிலைச்சு இருக்காளாம். அவருக்கு என்ன சார் அப்படி லாவண்யம், அவரை விட அழகு வேற யாரும் இல்லைன்னு கேட்டால் இல்லை. என்ன கேட்டால் அவர் சித்த சத்துவமா இருக்கிறதுனால. பாக்கி யாரும் சித்த சத்துவமா இல்லை, எல்லாம் குணங்களோட சேர்ந்துட்டாள் போய். எல்லாம் சத்துரஜஸ்தமோ குணங்கள் என்ன, ஒவ்வொரு குணங்களுடைய சேர்க்கை என்ன, இப்படி ஆனதுனால அதெல்லாம் அந்த அழகெல்லாம் குறைச்சலா போச்சு. அதனால சித்த சத்துவங்கிறதான பெரிய லாவண்யம் அவரிடத்துல இருக்கிறதுனாலதான் மகாலட்சுமி அவரை சேர்ந்தவளா இருக்காள். அவள் தன்னோட பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து அவாகிட்டையும் இருக்கிறது இல்லை. அவாகிட்டையும் தன்னுடைய பக்தாளாக்கே அவளுடைய கிரகத்துல அவள் நிலையா இருக்காளான்னு கேட்டால் நிலையா இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் தன்னுடைய பதியத்தை போயிட்டாள். குணானு கீர்த்தன ரசாசக்தாக, சரி அவள் குருவாயூரப்பன்ட்ட மட்டும்தான் நிலையா இருக்காளா, வேற யார்கிட்டையும் இல்லையான்னு கேட்டாக்க ஸ்ரீ குருவாயூரப்பனை ஆராதிக்கிற பக்தாள்கிட்ட நிலையா இருக்காளாம். தன்னுடைய பக்தாள்கிட்ட நிலையா இல்லை, வேத பக்தர்களிடம் நிலையாக இல்லை, இந்திரவர்ண யம குபேராதிகளிடத்தில் நிலையாக இல்லை, யாரிடத்திலும் நிலைத்து இல்லாமல் இன்னைக்குன்னு மாறிண்டே இருக்காள் அப்படி. ஆனா யார்கிட்ட நிலையா இருக்கா தெரியுமா, ஸ்ரீ குருவாயூரப்பனிடத்திலையும் அவனது குணானு கீர்த்தன ரசாசக்தாக, அவனுடைய குண கீர்த்தனங்களை எங்க கல்யாண குணங்களை பாடுறாளோ அப்படிப்பட்ட பக்தாளிடத்துல சங்கீர்த்தனாதிகளாக ஆராதிக்கக்கூடிய பக்தாளிடத்துல நிலைச்சு இருக்காள்னு சொல்லி, அதனால அவன் நிலை இல்லாதவன்கிற பேச்சுக்கே ஏற்க முடியாதது, அது இடமே இல்லை அதுக்குன்னு சொல்லி ஸ்ரீ குருவாயூரப்பனிடத்திலையும் அவனது பக்தர்களிடத்திலும் மட்டுமே நிலையாக இருப்பவள்ங்கிறத போன கிளாஸ்ல சித்தாந்தம் பண்ணி நிரூபணம் பண்ணினாள். சுவாமி கிருஷ்ணாவதாரம் கோகுலத்துலதான் எடுத்தாள். கிருஷ்ணாவதாரம்னு தனியா ஒண்ணு கிடையாது, இந்த கிருஷ்ணன் தான் கிருஷ்ணனாக வந்தாள், ஸ்ரீ குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணனாக வந்தாள். பாக்கி அவதாரங்களுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லலாம், என்ன அவதாரம் என்ன அவதாரம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அதனால அவனுக்கு தனியா ஒரு அவதாரம் எங்கேருந்தோ வந்து கிருஷ்ணனாக வந்துட்டான் அப்படின்னு சொல்றது நம்ம சித்தாந்தம் இல்லை. ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் பிலாசபி ஒன்னொன்னு சொல்லிருக்கு. இது இவன் தான் காட் ஹெட், நம்முடைய தெய்வமே ஸ்ரீகிருஷ்ண பகவான் தான், அவனுக்கு அப்புறம் தனியா ஒரு அவதாரமும் கிடையாது. அவன் தான் குழந்தை ரூபமாக அந்த கோகுலத்துல வந்து இருந்தான் கம்சாலிகளை அழிக்கிறதுக்காக, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக. அதனால அவன் கோகுலம் வந்த போது இந்த லட்சுமி எங்க இருந்தான்னு கேட்டால் ஹரே நிவாசாத்ம குணைஹி சமாக்ரீடம் அபூஷி, சமாவான மகாலட்சுமி தன்னுடைய விளையாட்டு ஸ்தலமாக இந்த கோகுலம், பிருந்தாவனம், மதுரை முதலான நகரங்களை, துவாரகை முதலான நகரங்களை வச்சுட்டாலாம். ஏன்னா அவருடைய பதியான கிருஷ்ணன் அங்க இருக்கிறதுனால. அதனால அப்படி சொன்னால் அவனுடைய திருமேனியே எப்படி இருக்கு தெரியுமா, வபுகு, அவனுடைய திருமேனியானது லக்ஷ்மி நிசங்க லீலா நிலையனம், லக்ஷ்மியினுடைய விளையாட்டுக்கான ஸ்தலம் விட்டாளது, லக்ஷ்மி நிசங்க லீலா நிலையனம். அதனால அவனுடைய திருமேனி எப்படி இருக்கு, பக்த ஜனங்களால் சூழப்பட்ட அவனுடைய கஷேத்திரம் எப்படி தெரியுமா இருக்குன்னால் ரமா காமுக மந்திரம்
அதனால எல்லாம் அவருடைய கஷேத்திரத்திலையும் சரி, அவருடைய சரீரத்திலையும் சரி லட்சுமியுடைய நித்தியவாசம் ஏற்பட்டதுன்னு சொல்லி, அதனால லட்சுமி ஸ்ரீ குருவாயூரப்பனிடத்திலையும் அவனுடைய பக்தாளிடத்திலையும் நிலைத்து இருப்பவர்கிறத நன்கு நிரூபணம் பண்ணினாள். அந்த பகவானிடத்துல பிரேம பக்தியை வைக்கிறது தான் கைவல்ய பிராப்திக்கு சிறந்த வழிங்கிறத பாகவதம் முதலான கிரந்தங்கள்ல இருந்து எடுத்து சொன்னோம். ஆமாம், எத்தனையோ வழி இருக்கு கைவல்ய முக்தி அடையறதுக்கு. மோட்சோபாயமாக எத்தனையோ வழிகள்லாம் இருக்கு. எல்லாம் ரொம்ப கடுமையான வழிகள். நம்ம மோட்சங்கிறது சாமானியத்தில் அடைஞ்சிட முடியுமாக, அது என்ன அதாவது கடையில் வைக்கக்கூடிய வஸ்துவா போய் வாங்கிட்டு வரத்துக்கு. அதனால அந்த வஸ்துவை போய் அடையிறதுங்கிறது ஒரு சாத்தியமான காரியம் இல்லை. மனுஷ யத்தனத்தினால அதை அடைஞ்சுள்ளாம்னு நினைச்சா ரொம்ப தப்பான காரியம் அது. அதுக்கு தெய்வானுகிரகமும் சாதுக்களுடையதான சங்கமும் குருபதேசமும் ஏற்பட்டு மனசு ரொம்ப பக்குவப்பட்டு இதெல்லாம் எத்தனையோ பகுஜன்ம பிரயாசையினால அடைய வேண்டிய விஷயம் அது. அப்படி அடையக்கூடிய கைவல்யத்தை வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராஜ்யம் ஞானம் யத்ததி அகைதுகம். இந்த தர்க்கம் முதலான விஞ்ஞானங்களுக்கு ஒருபோதும் அகப்படாததும், பசுபுத்திராதி லாபங்களை நோக்கமாக இல்லாததும், பாக்கி எல்லாத்துக்கும் பசுபுத்திராதிகள் தான் பலன். பாக்கி நீங்க எந்த காரியம் பண்ணினாலும் அதனுடைய பலன் என்னன்னு கேட்டால் பசுபுத்திராதிகள் தான். எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதுதான் டார்கெட்டா இருக்கு. ஆனால் இந்த கைவல்யம் இருக்கு, அந்த கைவல்யத்துக்கு டார்கெட் பசுபுத்திராதிகள் அல்ல. கைவல்லத்தை போய் அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் பசுபுத்திராதிகள் அவனுக்கு தேவையில்லைன்னா இருக்கு. அதனால பசுபுத்திராதி லாபங்கள் லட்சியம் இல்லாத டார்கெட் அது. அதுதான் சொன்னால் பச்சன் ஆத்மனிக்க ஆத்மானம் பக்தியாஸ்ருத கிருஹீதையா. ஆமா, அதான பிரேம பக்தியானது என்ன பண்றது தெரியுமா? இந்த கைவல்ய பலம்ங்கிறது என்ன? அந்த சுத்த சத்துவமான ஸ்ரீ குருவாயூரப்பன் தான் கைவல்ய பலம். வேற அங்கேயும் தனியா ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, நம்ம அங்க போய் உட்காந்துக்க போறோம்னு நினைக்கப்படாது. இந்த சுத்த சத்துவமான ஸ்ரீ குருவாயூரப்பனிடத்துல நமது ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு சேர்க்கிறது தான் இந்த கைவல்ய பதம். அது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். அதுக்குத்தான் இந்த பிரேம பக்தி வேணும். இந்த பிரேம பக்தியானது ஒரு வெஹிக்கிள், பெரிய வெஹிக்கிள். அதுல ஏறிந்து விட்டோம்னாக்க இந்த ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு போய் அந்த சைதன்யத்தை கலந்துட்டு போட்டுருது. கலந்துட்டா அப்புறம் ஒன்றும் புரியல. இப்ப நீ ஒண்ணுதான் அவனும் ஒண்ணுதான் கேட்டா பிரம்மேந்திராதிகள் இருந்தாலே பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனா எப்போது பேசுறாள், பேச மாட்டாளா, ஏங்குறாள். எல்லாரும் ஒரு புடி சாப்பிட மாட்டாளாங்கிறாள். தேக விருத்தி எல்லாம் போயிடுறது, தேகமே மறந்து போடுறது, சரீரம் எரிஞ்சு போடுறது, இந்திரியங்கள் அடங்கி போடுறது. ஆமா, வாக்கு எழுதல. அப்புறம் எல்லாம் மனசு அங்க பொறுத்தனும் எல்லா இந்திரியந்தக்கம். ஆமா, ராஜாவா இருக்கக்கூடிய மனசு ஸ்ரீகுருவாயூரப்பனிடத்துல போயிடுச்சு. அப்புறம் என்ன? அது மாதிரி இந்த மனசை கொண்டு போய் இந்த சித்தத்தையும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு அந்த சித்த சத்துவத்தை போய் லயிக்கும்படியா பண்ணிவிடுறது இந்த பிரேம பக்தி. அதனால இந்த பிரேம பக்தியை நினைக்கிற போதும், இந்த பிரேம பக்தியால அந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய திருமேனியானது எப்படி இருக்குன்னு நினைக்கிற போது என்ன ஆகும் தெரியுமா? சர்வேந்திரியங்களும் இழக்கப்பட்டு திரும்ப திரும்ப அவரை பார்க்கணும், திரும்ப திரும்ப அவனை சேவிக்கணுங்கிறத எண்ணம் மேலிட்டு அவருடைய கல்யாண குணகணங்களை அப்படியே காலால கேட்கிற போது அதை மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னு ஆசையை கொண்டு அதனால என்ன ஆகுதுனால் ஆனந்த பரவசம் ஏற்பட்டு கண்கள்ல ஆனந்தாசிரி அருவி மாதிரி பெருகி சரீரம் முழுக்க நினைச்சுப்படுறதுங்கிறாள். ஒருத்தனுக்கு ஒரு அழுக வந்தது, ஒரு கண்கள்ல ஜலம் வந்ததுன்னா கண்ணம் மட்டும்தான் நினைஞ்சு போகும். ஆனால் இந்த ஆனந்தாசிரி இருக்க இது குளிர்ந்ததான ஆனந்தாசிரி. நம்ம கண்ணீர்ங்கிறது துக்கத்தினாலேயும் வருது, ஆனந்தத்தினாலேயும் வருது. துக்கமான கண்ணீரை தொட்டு பார்த்தா அப்படி சூடா இருக்கும். இது அப்படி இல்லை, ஆனந்தாசிரியே பேர் இருக்கு. ஆனந்தாசிரி அப்படி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜலம் மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஆனந்தாசிரி பெருகி என்ன பண்றது தெரியுமா? அப்படியே சரீரம் முழுக்க நினைச்சு விடுறதாம். அப்படின்னா அப்ப எப்படி நினைக்க முடியும்? அது அறிவு மாதிரி கொட்டினாத்தான் நினைக்க முடியும். ஆமா, அதனால ஆனந்த முற்சொத்பவைகி சிதபஷ்ப விதரைகி யாசிங்கி அபி அப்படிங்கிறத சர்வோத்கிருஷ்டமான வாக்கியங்கள்னால இந்த பிரேம பக்தி பண்ணக்கூடிய காரியத்தை போய் விளக்கத்தில் சொன்னாள். அதனால்தான் தொத்ரூபம் மதிம் பிரேரயத்தே, தொத்ரூபம் மதிம் மதயத்தே, தொத்ரூபம் அங்ககம் ரோமாஞ்சயதி, தொத்ரூபம் அங்ககம் யாசிங்கி இப்படிலாம் சொன்னாள். போய் இந்த ரூபம் என்ன பண்றது தெரியுமாடா? கண்ணால பார்த்தாலும் சரி, இந்த ரூபத்தை பற்றி காதால கேட்டாலும் சரி, ஒரு சமகாலத்தில் தெளிவு பண்ணிவிடுறது. அப்படியே புலகாங்கிலம் அடைகிறதும், மனசு அங்க போயிடுறதும், ரோமாஞ்சம் உண்டாறதும், ஆனந்தாட்சி பெறுகிறதும், சரீரம் நனைஞ்சு போறதும், இந்திரியங்கள் இழந்து போறதுமாக இருக்கு. அதனால இது அவனை நேரில் பார்த்துதான் வரணுங்கிறது அதுன்ற அப்படிலாம் கிடையாது. குருவாயூருக்கு போனாத்தான் இது மாதிரி ஏற்படுங்கிறது ஒரு நாளும் கிடையாது.
அவனிடத்துல பிரேம பக்தி வச்சுட்டோம். வருஷக்கணக்கா அவனை பார்க்கல, சரி பரவாயில்ல. ஆனா பிரேம பக்தி அவனிடத்துல வச்சுட்டு என்ன ஆகும் தெரியுமா? அவனுடைய நாமாவை சொன்னா போறோம். அந்த நாமா அப்படியே காலில விழுந்த உடனேயே சத்யா ஒரு கனகாலத்தில் தனியில் ஏற்பட்டு கொடுங்கள். சுவாமி மதுரையிலிருந்து கோகுலம் துவாரகைக்கு போயிட்டாங்க. உபநயனங்கள்லாம் ஆகி கல்யாணங்கள்லாம் ஆகி ருக்மணியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சுவாமி துவாரகைக்கு போயிட்டாங்க. ஒரு சூரிய உபராக புண்ணிய காலம், கிரகண புண்ணிய காலத்துல சமந்த பஞ்சகத்துக்கு வந்தாள் எல்லாரும் துவாரகையிலிருந்து. கோபிகைகள்லாம் இங்க கோகுலத்திலிருந்து அங்க போனாள். ரொம்ப நாளாச்சு கிருஷ்ணனை பார்த்துட்டாளுங்க. பார்த்தோன்னு இவா ஓடி போய் கிருஷ்ணன் எப்படி இருக்கு, என்ன பண்ற, ஏன் எங்களை விட்டுட்டு போனேன், ஒண்ணு கேட்டு பேசாம இருக்க. கிருஷ்ணன் ஓடி வந்தான் அவளை கொண்டு. ஏமா உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, என்னை பார்த்து நீங்க விசாரிக்க வேண்டாமா, நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு ஆசை இல்லையா இந்த இடத்துல, கிருஷ்ணா எப்படி இருக்கே, சௌக்கியமா இருக்கியா, ஒரு வார்த்தை கேட்கப்படாதா என்கிட்ட, ஒரு வார்த்தை பேசப்படாதா, என்னை பார்த்து ஒரு புரிஞ்சிருப்ப விடப்படாதான்னு தெரிஞ்சினாள். அவன் அதுக்கும் பதில் சொல்லல ஒண்ணும். அப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னா தெரியுமா அவளை பார்த்து, அம்மா உங்களை பத்தி புரிஞ்சுட்டோம், நீங்க என்னுடைய நினைப்பாத்தா எப்போதும் இருக்கல, அதனால தான் கேட்க தோணலை. அம்மா எப்போதுமே அவன் நினைச்சிருக்கமா பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது, பிரிஞ்ச மாதிரி தெரியல அவளுக்கு, அதனால கேட்கல. எத்தவத்தன் பிரிஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்கலாம், அவளுக்கு பிரிஞ்சுதான் தெரியல, எப்போதும் அதே ஸ்மரணம் இருக்கிறதுனால கிருஷ்ணன் போய் சொன்னான் அவள்கிட்ட, உங்களுடைய ஹிருதயத்துல நான் பிரதிஷ்டிதமா இருக்கேன், நான் சுத்த சத்துவம்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு கேட்டான். அப்படி தெரிஞ்சுக்கோங்கன்னா அவள் பிரிச்சுட்டு பேச அவர் இருக்கான். இது ரொம்ப நாள் முன்னாடியே தெரிஞ்சு போய் கிடக்கு, உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதான்னு கேட்டான். அது மாதிரி இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனை போய் பார்க்கணும், பார்த்தா தான் இந்த அனுபவம்ங்கிறது கிடையாது. அவனை பார்க்காம இருந்தாலே போய் எத்தனை வருஷக்கணக்கா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பிரேம பக்தி அவனிடத்துல இருந்தே இருக்கணும். காலம்பரை எழுந்திருக்கிற போதும், படுத்துக்கிற போதும், தூங்குற போதும், சாப்பிடுற போதும், இந்த நேரத்துல குருவாயூர் எப்படி நடந்துருக்கும், பகவான் இப்படி இருப்பாள் இப்போ அப்படிங்கிறதான எண்ணம் ஒருத்தனுக்கு சிந்தத்தம் அப்படியே சந்தத்தம் அப்படியே தொடர்ந்து இருந்துட்டே இருக்குமே. ஆனால் இந்த அனுபவம் சத்தியமாக தெரியும். அதான் பிரேம பக்தியினுடைய ஸ்வரூபம். 7வது ஸ்லோகம். ஏவம் பூததயா ஹி பக்த்யபிஹிதோ யோகः ஸ்வயோகத்வயாதி கர்மஜ்ஞானமயாத்ரிஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैर्लभ्या रमावल्लभा एवं भूततया हि भक्तिः अभिहितः योगः स योगद्वयाति कर्मज्ञानमयात् भृशः उत्तमतरः विश्वोत्तमतरः योगीश्वरैः गीयते सौंदर्यैक त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिः निश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमावल्लभा. திருச்சி சொன்னது अन्वय क्रमम्. भक्त्याभिहितः सः योगः एवं भूततया हि कर्मज्ञानमयात् योगद्वयात् वृषः उत्तमतरः योगीश्वरैः गीयते. रमावल्लभ सौन्दर्यैकरसात्मके त्वयि प्रेम प्रकर्षात्मिका भक्तिः विश्वपुरुषैः निश्रमम् एव लभ्या खलु. अर्थத்தை பார்த்து भक्ति अभिहितः भक्तिः अभिहितः பக்தி என்று சொல்லப்பட்ட மிக ரகசியமான ஒரு அனுபவமானது. அது ஒன்றும் வஸ்து இல்லை, எங்கேயும் போய் கிடைக்கக்கூடிய வஸ்து இல்லை, அதை காண்பிச்சு கொடுக்க முடியாது. பக்தினா என்னதுன்னு சொல்ல முடியாது. அதுல எத்தனையோ கிரேட் இருக்குன்னு சொல்லியாச்சு. எல்லாமே பக்தி தான். ஆனால் ஒரு பிரேம பக்தின்னு ஒண்ணு தனியா சொல்ல போறாள். அதுதான் இங்க நமக்கு முக்கியமான பக்தி. அதுதான் அது என்னங்கிறதெல்லாம் இப்ப 2-3 ஸ்லோகத்தினால சொல்ல போறேன்.
இந்த பக்தியாகிய ஒரு அனுபவம் இருக்கு. இது இந்த பக்தனுக்கும் அந்த சுவாமிக்கும் இடையில இருக்கக்கூடியதான ஒரு நெருங்கிய தொடர்பு. இதை போய் வார்த்தைகளாவே சொல்லு, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அனுபவத்தை போய் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ரசத்தை போய் எப்படி சொல்ல முடியும்? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ரசம் எப்படி இருந்தாலும் சேர்ந்து சொல்ல முடியும். அது மாதிரி இந்த அனுபவம் இது, இந்த ரசானுபவம், இந்த பக்தனுக்கும் அந்த அந்த தெய்வத்துக்கும் இடையில உள்ளதான இந்த அனுபவத்தை பற்றி வாக்கு பேச முடியாது. அப்பேற்பட்ட ரகசியமான அனுபவமானது சகா யோகா, பிரசித்தி பெற்ற யோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம்னா என்னன்னாக்க ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்ததுக்கு ஒரு யோகம்னு பேரு. எல்லாத்தையும் யோகம்னு சொல்லக்கூடாது. சர்வோத்கிருஷ்டமான சிறப்பை எது உடையதோ அதுக்கு ஒரு யோகம்னு பேரு. இங்க சகா யோகா, சகாங்கிற பதத்தினால என்ன சொல்ல தெரியுமா? இந்த யோகம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. எந்த யோகம்? இந்த பக்தி யோகமா. எந்த பக்தி யோகம்? பிரேம பக்தி யோகம். அப்போ பக்தியில வேற விதங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதுல கர்மாவினால ஒரு பக்தி, லட்சுமி பூஜை எல்லாம் பண்றோம், அதெல்லாம் கர்மாவை சேர்ந்த பக்தி. ஞானத்தினால ஒரு பக்தி, இந்த ஞானம் சொல்றது சுவாமி ஆராதிக்கணும், முடிஞ்சது. ஊருக்கு போயிட்டு நல்லபடியா போய் சேரணும், பரீட்சை எழுதிட்டு நல்லபடியா எழுதணும், குழந்தை அமெரிக்கா போறோம் நல்லபடியா போயிட்டு வரணும். கர்மாவனை பூஜையை பண்ணிட்டு பிரார்த்திக்கிறான். பூஜையை பண்ணி முடிஞ்சோன்னா நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரார்த்தனை உண்டு. பிரார்த்தனை என்ன பிரார்த்திக்கணும்? எல்லாரும் நல்லா இருக்கணும், சேவமா இருக்கணும், எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும். நியாயம் தான், பத்து புத்தகங்களை கேட்காம இருக்க முடியாது. அதெல்லாம் ஒரு பக்தி. பிரேம பக்தியினால பூஜையை பண்ணிட்டாங்க. பூஜையே முடியாது அவனுக்கு சீக்கிரம். பிரேம பக்தியினால பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சான்னாக்க பூஜை முடியாது. அது எந்திரிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ராஜா ஜடபரதன் கண்டகி தீரத்துல சுலகாசிரமத்துக்கு ஓடி போட்டாள் ராஜா பரதன். அவர்தான் ஜடபரதன் வரப்போறாள். பின்னாடி கருந்துளத்தை எடுத்து ஸ்ரீகுருவாயூரப்பனை ஆராதனை பண்ணிருக்காள். விதுராக்ரூர வரதாய நமஹா. இப்படி அர்ச்சனையை பண்ற போது என்ன ஆச்சுனால் மனசு அஸ்தினாபுரத்துக்கு போயிருக்கு. சுவாமி அஸ்தினாபுரத்தை இறங்கி விதுரனுடைய வீட்டுல போய் உட்கார்ந்ததும், அக்ரூரன் ஆயிரத்துல கோகுலத்துக்கு வந்ததும், இப்படி எல்லாம் மனசு போன உடனே அர்ச்சனை நின்று போச்சு. மனசு ஏகாகிரமான சித்தத்தை அடைஞ்சு ஸ்ரீகிருஷ்ண பதாரங்கத்துக்கு போயிடுச்சு. அரை மணி கழிச்சு தியானம் கலைஞ்சது. அர்ச்சனை எங்க விட்டோம்னு தெரியாது, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம். இதனால என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் கூட அர்ச்சனையை கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த பிரேம பக்தியினால் அப்படியே கண்கள் எண்ணி ஜனம் கொட்டுறது. என்ன ஒரு கிரமமாவே பண்ண தெரியாது. அப்புறம் தியானம், ஆவாகனம், ஆசனம், இப்படி எல்லாம் கிரமம் இருக்கு பூஜைக்கு. இந்த பூஜா கிரமம் விட்டு போடும். என்ன பண்றோம்னு தெரியாது, என்ன வாக்கு வருதுன்னு தெரியாது. பிரேம பக்தி மனசு அங்க போயிடுச்சு. செய்கையில அந்த கையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அது கூட ஒரு ஸ்டேஜில் நின்று போடும். அதனால அப்படி இந்த பிரேம பக்தியினால இந்த சகா யோகா இருக்கு, அந்த பிரேம பக்தியாக மகா யோகம் இருக்கு. அந்த யோகமானது முக்திக்கு காரணமா இருக்கு. ஏன் சார் பாக்கி ஒண்ணும் முக்திக்கு காரணமா இல்லையா? எல்லாமே முக்திக்கு காரணமா. நம்ம கிட்ட ஒண்ணும் வீணா போன விஷயமே சனாதன தர்மத்துல கிடையாது. எல்லாமே முக்திக்கு காரணம் தான். பூஜை பண்ணா முக்தி கிடையாதா? உண்டு. தியானம் பண்ணா முக்தி கிடையாதா? உண்டு. எல்லாத்துக்கும் உண்டு முக்தி. எண்ணிக்கைங்கிறது தான், எண்ணிக்கை கிடைக்கிறதுங்கிறது தான். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். ஒருத்தன் எம்ஏ படிச்சிருக்கான், ஒருத்தன் பிஏ படிச்சிருக்கான், ரெண்டு பேருக்கு ரெண்டு வேலையை கொடுக்கான். வேலை உண்டு எல்லாருக்கும். என்ன வேலைங்கிறதான வித்தியாசம். சார் அவன் டாக்டரேட் படிச்சிருக்கான்னாக்கா அவன் பேங்க்ல அட்டெண்டராவா இருப்பான், பேங்க்ல மேனேஜரா இருப்பான். அது மாதிரி என்ன வேலைங்கிறதா வித்தியாசம். அது மாதிரி இந்த பிரேம பக்தியினால அடையக்கூடிய முக்தி எப்படி, அதைத்தான் இந்த 2-3 ஸ்லோகங்கள்ல இப்ப சொல்ல போறேன். பாக்கி விஷயங்கள்னால அடைய போறதான முக்தி எப்படி. அதனால இது மோட்சோபாயமாக, மோட்சத்துக்கு காரணமாக இருக்கு. பல யோகங்கள் மோட்சத்திற்கு உபாயமாக இருந்தாலும் அது இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுக்கு பிரீத்திகரமாக இல்லை. என்ன சார் இப்ப யஜ்ஞங்கள்லாம் பண்ண வேண்டாமா? அவருக்கு பிரீத்திகரமா பண்ண வேண்டாம்? பண்ணலாம். எத்தனை தப்பு வருது இதுல, எத்தனை பிராயஷ்சித்தம் நீ பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் எத்தனை கதையை படிச்சிருக்கோம். ஒரு மகாராஜா இருந்தான், சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஒரு யாகத்தை பண்ணினான். ஒரு சின்ன தப்பு
எந்த எந்த வஸ்து எடுத்து அக்னியில போட்டாலும் பூர்வஸ்துகான்னு ஜலத்தினால புரோக்ஷணம் பண்ணிட்டு ஜாசினால புரோக்ஷணம் பண்ணி அப்புறம் அக்னியில வைக்கணும். அது மாதிரி சொல்லாம வச்சுட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக முடியல. ஒரு சின்ன தப்பு. இது மாதிரி எத்தனை ஏறிஞ்சு போடுறது. ஒரு சந்தியாவந்தனம் ஒரு காலத்துல செய்ய முடியல. அதனால இந்த யோகங்கள்லாம் பகவத் பிரீத்திகரமா இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பகவானுக்கு பிரீத்தி தான், செய்ய முடியல, சரியா செய்ய முடியல. சரியா செய்யாட்டா அது யோகம் அல்ல. யோகா கர்ம கௌசலம். எந்த காரியத்தையும் சரியா செஞ்சாக்க அதுக்கு யோகம்னு தெரியும். யோகம்னு தனியா ஒண்ணும் கிடையாது. திங் இஸ் வெல் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா அது கன்ஸ்டியூட் யோகா. அது மாதிரி இந்த பிரேம பக்தியில ஒரு சங்கடம் கிடையாது. நீ இப்படி பண்ணலையே அப்படி பண்ணலையெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா என்ன டார்கெட்டோ அதை மனசு போய் அடைஞ்சுப்படுது. டார்கெட்டை போய் அடைஞ்சப்பறம் நீ இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமோ? அதனால இது பிரசித்தி பெற்றது. சகா ரொம்ப பிரசித்தி இருக்கு. அதனால பாக்கி யோகங்களை விட ரொம்ப சிறந்ததாக தெரிகிறது. ஏவம் பூததயாசி, இப்படி பெருமை வாய்ந்து இருப்பதால் எல்லாவற்றையும் விட இந்த யோகம் சுலபம்னு பின்னாலே சொல்லப்பட. அப்பேற்பட்ட இந்த எல்லாத்தையும் விட பெருமை வாய்ந்த இந்த யோகமானது கர்ம ஞானமயாது ரெண்டு விதமா இருக்கு. கர்மயோகம் ஞான யோகம்னு ரெண்டா இருக்கு. என்ன சார் பெரிய யோகம்னு சொல்றது? கர்மயோகம் ஞான யோகம்னா ரெண்டையுமே அபியசிக்கணுமா? ரெண்டு மூலமா தான் அடைய முடியுமா? இல்ல ஒன்னொன்னு அபியசிச்சா போருமா? வேதத்திலையும் கர்மகாண்ட ஸ்துதி ஞானகாண்ட ஸ்துதின்னு ரெண்டு இருக்கு. கர்மகாண்டங்கள்லாம் ஒரு யஜ்ஞத்தை எப்படி பண்ணணும், சந்தியாவந்தனத்தை எப்படி பண்ணணும், ஒரு வசங்களை எப்படி அனுஷ்டிக்கணும், இப்படி எல்லாம் சொல்றது கர்மகாண்ட ஸ்துதி. ஞானகாண்ட ஸ்துதி எல்லாம் உபநிஷத்து, எல்லாம் பிரம்மமயமா இருக்கு, நீ அப்படி தெரிஞ்சுக்கோ, பிரம்மமா தெரிஞ்சுக்கோ, இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு அப்புறம் மிருத்தி கிடையாது, ஏமம் வேதா இத்தியுபநிஷத்து, இப்படி எல்லாம் போய் சொல்லி. இப்படி கர்மகாண்ட ஸ்துதி என்ன ஞானகாண்ட ஸ்துதி என்ன விடாம சொல்லிட்டே இருக்கு எல்லாத்தையும். அதனால யோகத்வயாது ரெண்டு வகைப்பட்ட யோகங்களை காட்டிலும் இந்த ஞான யோகம் என்ன இந்த கர்மயோகம் என்ன இதை காட்டிலும் பிரிசகா உத்தமதரகா ரொம்ப மேன்மை பெற்றது என்று எது இந்த பிரேம பக்தியான யோகமானது ரொம்ப மேன்மை பெற்றது. இது பக்தி, இது கர்மயோகத்தை விட வசத்தியப்பா, ஞான யோகத்தை விட வசத்தியப்பா அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா? சாதாரண ஜனங்கள் சொல்லல. யோகீஸ்வர வியாச வால்மீகி சுக பிரபத்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். சாதாரண மனுஷன் சொல்லல. அவன் சொன்னா என்ன சாரி இவன் போய் சொல்றதை போய் காட்டு நம்ம செய்யலாமான்னு தோணி போடும். வியாச வால்மீகிகள்லாம் சொல்றாள், அப்பா இந்த யோகமானது இந்த கர்மயோகம் நம்மளால அனுஷ்டிக்க முடியாதா, வியாசரால் அனுஷ்டிக்க முடியாது கர்மயோகமா. அவர் சொல்றார் யோகீஸ்வரையும் ஜீயத்தை. அப்பா இந்த பிரேம பக்திக்குள்ள பூந்துடுவோம்டா, அதுதான்டா நமக்கு சாட்சியம். இந்த கர்மத்தை அனுஷ்டிக்க முடியல, ஞானத்தை அடைய முடியல அப்படின்னு அவள்லாம் தவிக்கிறாள். யோகீஸ்வரைஹி ஜீயத்தை. அதனால உயர்ந்த யோகீஸ்வரர்களாகிய வியாசாதிகளால இந்த பிரேமபக்தி யோகமானது ரொம்ப புகழப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் சகா யோகான்னாள். அதனால்தான் ரொம்ப வசதியப்பா, ரொம்ப பெருமை இருக்குன்னாள். இந்த யோகம்ங்கிற வேர்ட யுக் அப்படிங்கிற தாத்துல இருந்து வருது. எக்ஸ்ப்ளோர் அல்லது இன்டகிரேட் அர்த்தம். இன்டகிரேஷன். இந்த கர்மகாண்ட ஸ்ருதி ஞானகாண்ட ஸ்ருதியில சொல்லக்கூடிய யோகங்கள் என்ன பண்றதுன்னா ஒன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறது, அதுக்கு ஒரு யோகம்னு பேரு. பதஞ்சலி சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய யோகங்களுக்கு மனசையும் இந்த புத்தியும் சரீரத்தையும் ஒன்னா இணைக்கிறது, இன்டகிரேட் தி மைண்ட் அண்ட் பாடி. அதனால அதுக்கு ஒரு யோகம்னு பேரு. இப்ப நாம பார்க்கறது அந்த யோகம் அல்ல, இது பக்தி யோகமா கர்மயோகமா ஞான யோகமாங்கிற விஷயம்தான். அதனால இந்த கர்மயோகம்ங்கிறது கர்மாக்கள் மூலமாக நாம கர்மாவை விடாம அனுஷ்டிச்சு எத்தனை நாளானாலும் சரி கர்மா எப்படி வேதம் சொல்லியிருக்கோ அப்படி அனுஷ்டானம் பண்ணி அதனால சித்தசித்தி அடைஞ்சு அந்த சித்தசித்தி துவாராவாக அந்த பகவானுடைய கைதன்யத்தை போய் புரிஞ்சுக்கணும், அது கர்மஸ்வரூபத்தை போய் புரிஞ்சுக்கணும். குமாரல பட்டர் மண்டல மிஸ்ரர் வரலாற்றுக்கா இருந்தார். கர்மாதான் அவனுக்கு எப்போதும் மீமாம்ச சாஸ்திரங்கள்லாம் அதுக்காக சொல்றது. கர்மாவே தெய்வம்னு சொல்லிடுச்சு. கர்மா நீ வேற இந்த கர்மாவை சொல்லிட்டு நான் பண்ணிருக்கேன் சரியா போச்சு அப்படிலாம் போயிட்டால வாழலாம். அது மாதிரி இந்த கர்மாவை அனுஷ்டிச்சு கர்மஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுண்டு
அதன் மூலமாக ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய கைதத்தை புரிஞ்சுண்டு நம்ம ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு அவன்கிட்ட இந்த கர்மாவுடைய வெகுக்கள் மூலமா வைக்கணும். அது கர்மயோகம்னு பேரு. ஞான யோகம்ங்கிறது என்னன்னாக்க இந்த கர்மாவை அனுஷ்டிச்சு இதனால சித்த சித்தியை அடைஞ்சு உயர்ந்த ஞானத்தை அடைஞ்சு ஸ்ரீ குருவாயூரப்பனை தவிர வேற உலகத்துல ஒண்ணுமே இல்லை, அவன் தான் பிரபஞ்ச ஸ்வரூபியா இருக்காங்கிறத உணர்ந்து படிச்சில்லை, உணர்ந்து அந்த அப்படி உணரப்பட்டதான அந்த பிரபஞ்ச சுரூபியா இருக்க ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யத்துல கொண்டு போய் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை கலந்து ஞானான் முக்தி, அதனால முக்தி, ஞானாத்து முக்தி, அதனால முக்தி. பதஞ்சலி சொல்லக்கூடிய யோகங்கள்லாம் அது பாடி மைண்ட் இன்டகிரேஷன். அது வச்சு சமாதிக்கு அழைச்சிட்டு போய் உடனே சமாதி ஸ்டேட்ல அழைச்சிட்டு போய் அங்கேருந்து ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யத்துக்குள்ள தள்ள போறது. நடக்கிறது ஒரு ஜென்மா போதுமா? இந்த கர்ம ஞான யோகங்கள்லாம் வேதத்துல கர்மகாண்ட ஸ்துதி ஞானகாண்ட ஸ்துதின்னு ரெண்டா சொல்லிட்டே இருக்க போயிடும். சுவாமி கீதையிலையும் சொன்னார், இதை பற்றி 2 யோகம் தான் சொன்னார். கர்ம யோகம் தான் சொன்னால், ஞான யோகம் தான் சொன்னால், பக்தி யோகம் தனியா சொல்லல. லோகேஸ்மின் விதிதானிஷ்டா 2 யோகம் தாண்டா இருக்கு உலகத்துல. ஒன்னு ஞான யோகம், ஒன்னு கர்ம யோகம். நடுவில் அகண்ட காவேரி ஓடுறது. ஒரு கரை ஞான யோகம், ஒரு கரை கர்ம யோகம். எப்படி தாண்டது? கரையிலே இருக்க வேண்டியதான். கர்மாவை அனுஷ்டிச்சா இந்த கரையிலே இருக்க வேண்டியதான், ஞானத்தை அனுஷ்டிச்சா அந்த கரையிலே இருக்க வேண்டியதான். காவேரி இறங்கினா கொண்டு போடுவாங்க, பாதாளத்துக்கு அழைச்சிடும். 2ஐயும் இணக்கிறதுக்கான பக்தியை கொண்டு வந்தார். 2ஐயும் எழுதிரமா சேர்க்கிறது பக்தி. வரட்டு கர்மா இல்லை, வரட்டு ஞானம் இல்லை. நான் எல்லா கர்மாவும் அனுஷ்டிச்சுட்டேன் சார், எனக்குமே ஒன்றும் இது பாக்கியே கிடையாது சார். வேதத்துல என்ன நான் சொல்லியிருக்கோம் அந்த லிஸ்ட் போட்டு அனுஷ்டிச்சவாறு காண்பிட்டேன் சார், முடிஞ்சு போச்சு. வரட்டு கர்மா. ஸ்ரீகுருவாயூரப்பன் கிட்டையே நீ போக முடியாது. ஸ்ரீகுருவாயூரப்பன் சைதன்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மாக்கு வர சொல்ல போறாரு பின்னாடி. இன்னைக்கு நீ முழுக்க இதுதான் டாபிக். அதே மாதிரி இந்த ஞான யோகம், நான் பெரிய ஞானி ஆயிட்டேன் சார், யோகி ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்கார். ஸ்ரீகுருவாயூரப்பன் சைதன்யத்துல போய் சேர முடியல, தவிச்சு போட்டேன். ஒதுக்கி சாமி எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காரு. இன்னும் ஒண்ணு வரணும்டா அவனு போடாது, தெரிஞ்சு போடாதுன்னு விட்டாரு. அது என்ன சாமானிய படிப்பாது, சுத்த தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதனால கர்மானுஷ்டத்தை வேதங்கள்ல பூர்ணபடி செய்து நமது சித்தவிருத்திகளை நன்கு தெளிந்து கர்மஸ்வரூபம் புரிந்து ஆத்மஸ்வரூபத்தை புரிய வைக்கணும். புரிய வச்சு அது கொண்டு போய் அப்புறம் சேர்க்கணும் ஸ்ரீ குருவாயூரப்பன் அந்த கர்ம யோகத்தினால். விவேகம், வைராக்கியம், சந்நியாசம் முதலானவற்றின் வாயிலாக தெளிவு பெற்ற அறிவு. விவேகம் வந்துடுச்சு, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தோணி போச்சு. வைராக்கியம் வந்துடுத்து, வெறுத்து போச்சு வாழ்க்கை சம்சாரத்துல. என்னடா நெத்தி, என்னடா பத்தினி புத்திரால் போடாமோ ஓடி போடலாண்டா எங்கேயாவது தோணி போச்சு. வைராக்கியம் வந்துடுச்சு. சன்னியாசத்துல ஆசை வந்துடுச்சு, எல்லாத்தையும் விட்டுணும், எனக்கு ஒன்னும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட முடியாத ஆசை வந்துடுச்சு. இப்படி இதிலெல்லாம் இதனுடைய வாயிலாக ஒரு தெளிவு பெற்ற அறிவை அடைந்து, அதுதான் ஞானம். சம்பிக்கிற ஞானத்தை போய் அடைந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க ஸ்ரீ குருவாயூரப்பனாகவே பார்த்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை, நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை இப்படி இருக்கிற போது உன்னுடைய மனசானது இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யம் என்று கிரகிக்குமே ஆனால் அதுக்கு ஞான யோகம்னு கிடைக்கும். அந்த மனசு கிரகிக்கணும். அதை இத்தனை அடைஞ்சு, துறவை அடைஞ்சு, சன்னியாசத்தை அடைஞ்சு, வைராக்கியம் வந்து எல்லாத்தையும் விட்டு ஓடி போய், ஓடி போக வேண்டாம், வீட்டிலேயே கூட இருக்கலாம். மனசு அங்க இருக்கணும். ஒன்றுபட்ட மனசான இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏகாகிரமான சித்தத்தோடு இந்த பிரபஞ்சம் முழுக்க ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யமாக உணர்ந்து அதில் ஆத்மஸ்வரூபமா அதுதான் அப்படிங்கிறதான உனக்கு ஞானம் ஏற்பட்டு இந்த மனசாகிறது அந்த ஞானத்தை ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யமாக ஞானத்தை கிரகிப்பதற்கு யோக்கியதை உடையதாக ஆகுமே ஆனால் அதுக்கு ஞான யோகம். இது எப்ப சார் சித்திக்கும்? ஒரு 10 வருஷத்துல சித்திச்சிருமா? 10 வருஷம் நாம இருப்போமான்னு சொல்ல முடியாது சார். ஒரு 15 வருஷத்துல சித்திக்குமா? சித்திக்க தெரியாது. 100 வருஷத்துல தெரியாது. எப்ப சித்திக்கும்? உன்னுடைய கர்ம அனுஷ்டானம் எப்படியோ அப்ப சித்திக்கும் சார். நான் ரொம்ப கரெக்டா பண்றேன் சார், எனக்கு தெரியாது நீ கரெக்டா பண்றதாங்கிறது. அது அந்த சித்தசத்துவம் புரிஞ்சுக்கணும், நீ கரெக்டா பண்றத. அதனால சுவாமி ஒன்று சொன்னால், பகு நாம் ஜென்ம நாமந்த, அப்பா பல ஜென்மாக்களுடைய முடிவுகளே இல்லை.
அதனால பகுஜன்ம பிரயாசம் இதுக்கு தேவைப்படுறதுன்னு தெரிஞ்சு போச்சிருக்கும். இந்த ஒரு ஜென்மா இல்லை, இன்னும் எத்தனையோ பகுஜென்மான்னாக்க 1 2 3 4 ப்ளூரல் தான். அது பகுன்னா ப்ளூரல் தான். ஆனா எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லல. 2 ஜென்மாவாகவும் இருக்கலாம், 1000 ஜென்மாவாகவும் இருக்கலாம், கிடைக்காம போனாலும் நமக்கு இன்னும் எத்தனை ஜென்மா சார் இருக்கு மொத்தம் கனெக்ட் பண்றோம் சார். இப்போ சார் இன்னும் பிரம்மாக்கு எத்தனை வயசு சார் இருக்கு, எத்தனை வயசு இருக்கு, ஓகே நமக்கு ஒரு 4 கோடி ஜென்மா வரலாம் சார், ஒரு கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த 4 கோடி ஜென்மாக்களுக்குள்ள நம்ம கிடைச்சிடாதா? கிடைக்கலாம், கிடைக்காதுன்னு சொல்லல, கிடைச்சிடலாம். பகுஜன்ம பிரயாசம் வரும். அதனால இந்த பகுஜன்ம பிரயாசையால கட்டப்பட்டு இந்த வரட்டு கர்மா வரட்டு ஞானத்தை அடைஞ்சு அதனால எப்போ சித்திக்கும்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பா இந்த ஜென்மால சித்திக்க போறதில்லை நமக்கெல்லாம். அப்ப எத்தனையோ ஜென்மான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி ஒரு சஸ்பென்ஸ்லயே நம்ம இருந்துருக்கிறது தேவையா? அல்லது இந்த பக்தியோகம் என்ன பண்றது தெரியுமா? அந்த பகவானுடைய ஸ்மரணம் ஏற்பட்ட உடனேயே இப்ப சொன்னேனே அந்த சித்ரூபம், அந்த சித்ரூபம் அங்க உள்ள தெரிய ஆரம்பிச்சிருது. ஸ்ரீகுருவா இருப்பது ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன உடனேயே அந்த சித்ரூபம் இதயத்தில் அப்படியே சூரியப்பதி கிரீடம் ஒரு திலகம் பத்தாசி பாலாந்தரம் அப்படி தெரிய ஆரம்பிச்சிருந்தது. தெரிய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆறுது? பிரசன்னமான உடனே ரோமாஞ்சம் ஏற்படுறது, ஆனந்த கண்ணீர் உண்டாருது, சரீரத்தை நனைக்க செய்கிறது. இது தேவையா? இதை விட ஒரு பெரிய யோகம் இருக்கா என்னங்கிறார் என்பது தெரியும். என்னைக்கோ கிடைக்கக்கூடிய பலனுக்காக ஒரு கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டாம் அவர் சொல்லவே இல்லை. ஏன் அனுஷ்டிக்கலாம், வித்தியாசம் இருக்கு பாருங்கிறார். கையில சாப்பாடை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றது எப்படி? 4 மணி நேரம் வச்சு ஆற்றுக்கு போய் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்றது எப்படி? அது மாதிரி இருக்கு. அதனால யோகத்வயாது கர்ம ஞான யோக மார்க்கங்களை காட்டிலும் ரிஷகா உத்தம தரகா. அதனால தான் பட்டது இந்த இடத்துல ரிஷோத்தம தரகா, ரொம்ப வசத்திராது. அப்பேற்பட்ட யோகமானது ரொம்ப மேன்மைப்பட்டதாக இருக்கிறது என்று அப்பா நான் சொன்னேனாக்கு எனக்கு ஏதோ ஸ்ரீகுருவா இருப்பது ரொம்ப வேண்டியவர், அதுக்காக நான் சொல்லிட்டேன் நீ சொல்லலாம். யோகீஸ்வர இது கீயத்தை சனகாதிகள் என்ன, நாரதாதிகள் என்ன, அம்பரீஷாதிகள் என்ன, வியாசாதிகள் என்ன கொட்டுக்கு காட்டா எல்லா கிரந்தங்களையும் இதிகாச புராணங்களை எடுத்து பாடுறா, வேதங்களை எடுத்து பாடுறா, ஸ்மிருதியை எடுத்து பாடுறாங்கிறார். யோகீஸ்வர இது கீயத்தை. அதனால மிகவும் பிரசித்தி பெற்ற வியாச வால்மீகி சுக பிரபத்திகள்லாம் சொல்லக்கூடியதான இந்த உத்தம பிரேம பக்தி யோகமானது இந்த கர்ம ஞானம் இந்த யோகங்களை விட பெருசா இருக்கு. வியாசாதிகள் எப்படி சார் ஆராய்ச்சார்? அவள்லாம் யோகீஸ்வரேசி ஜீயத்தை சொல்லிட்டாள். நீங்க அவள்லாம் இந்த யோகம் பெருசுன்னு சொல்லிட்டாள். அவள்லாம் கர்ம யோகத்தினால அனுஷ்டிக்கலையா? அவளுக்கெல்லாம் ஞானம் கிடையாதா? வேதத்தை 4 பிரிச்சு கொடுத்தாரு, அவள்லாம் உயர்ந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காளே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் ஒரு பதில வைக்கிறார். வியாசர் என்ன பண்ணினாள்? வியாசர் அனுஷ்டிக்காத கர்மாவே கிடையாது. பிரம்மசூத்திர பாஷ்யம் முதற்கொண்டு எழுதிட்டார் எப்படி எப்படி எல்லாம் அனுஷ்டிக்கணுங்கிறதுக்காக. மனசுல பரிசுஷ்டம் வரல, சந்தோஷம் இல்லை. எத்தனையோ ஞானத்தை அடைஞ்சவர், வேதத்தை 4 பிரிச்சார், ஸ்மிருதி எல்லாம் இப்படி இப்படி எழுதணும்னு எழுதி வச்சார். இந்த உலகத்துக்கு ரொம்ப பேரோபகாரத்தை பண்ணினார். மனசுல சந்துஷ்டி இல்லை. 18 புராணத்தை எழுதினார். இதிகாசமான மகாபாரதத்தை 3 எழுதினார். தேவலோகத்துக்கு 1, பித்ருலோகத்துக்கு 1, பூலோகத்துக்கு 1, 3 எழுதினார். 60 லட்சம் கிரந்தம் தேவலோகத்துல இருக்கு மகாபாரதம். 30 லட்சம் கிரந்தமாக கந்தர்வ லோகத்துல இருக்கு மகாபாரதம். 1 லட்சம் கிரந்தமாக பூமியில இருக்கு இந்த மகாபாரதம். இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தா அபாந்திர தமஸ்ல பேர் அவருக்கு. அவரை விட பெரிய விஷயம் உலகத்திலேயே கிடையாது. அப்பேற்பட்ட ரிஷிக்கு இத்தனை காரியம் பண்ணியும் ஞான யோகத்தை அடைஞ்சும் கர்ம யோகத்தை அடைஞ்சும் ஐயா மனசுல திருப்தி இல்லை, ஐயா சந்தோஷம் இல்லை. நாரதரை போய் கேட்கிறார். ஐயா நாரதர் வந்தார் ஒரு நாளைக்கு வியாசரை பார்க்கறதுக்கு. அர்ஜம் பாத்தியம் ஆஜமனங்கள்லாம் கொடுத்து உட்காந்து வச்சு நமஸ்காரத்தை பண்ணி சொன்னார். ஐயா நாரதா, என் மனசுல சந்தோஷம் இல்லப்பா, என்ன காரணம் நான் பண்ணணும்னு கேட்டார். நீ ஞானத்தை பற்றி சொல்லியிருக்க, கர்மாவை பற்றி சொல்லியிருக்கே, சந்தோஷம் ஏன் வரலையான்னு புரிஞ்சுட்டியான்னு கேட்டார். புரியலையே, அதுக்காக தப்பிக்கிறேன் வியாசர். பகவத் பக்தியை சொல்லல, பகவனுடைய பிரேமாதிஷ்யமான பக்தியை நீ சொல்லல. அதுக்கு ஒரு கிரந்தத்தை எழுதினால் அதான் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். பிரத்யட்சமான கிருஷ்ணஸ்வரூபத்தை அப்படியே அங்கங்கமா பிரித்து பக்தியினுடைய ரூபமாக காமிச்சிட்ட. அப்பேற்பட்ட பக்திய அந்த ஸ்ரீகிருஷ்ண பாகவதம் எழுதின அப்புறம்தான் அவருக்கு மனசுல சந்தோஷம் உண்டாச்சு. யாருக்கு? வியாசருக்கு.
அதனால என்ன தெரியுது, வியாசாதிகள் முதற்கொண்டு இந்த கர்மயோகம் என்ன ஞான யோகம் என்ன அனுஷ்டிச்சு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த சைதன்யத்தை போய் பிடிக்கிறதுக்கு. ஆனால் பாகவதாதி கிரந்தங்களை எழுதினப்புறம் ஒரு கணகாலத்துல போய் பிடிச்சிட்டால் மனசு சந்தோஷம். சந்தோஷம் தானே சார் முக்தி, உயர்ந்த சந்தோஷம், அபரிமிதமான சந்தோஷத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்டதான இந்த யோகமானது இப்படி வியாசாதிகளால ஏன் கொண்டாடப்பட்டதுக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயே. ரமாவல்லபா, எந்த மகாலட்சுமியானவள் தன்னுடைய பக்தால கூட விட்டுட்டு உதாசீனம் பண்ணிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணி உதாசீனம் பண்ணிட்டு குருவாயூருக்கு வந்துடுறாளோ, எந்த மகாலட்சுமியானவள் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய அந்த குணங்களை சொல்லக்கூடிய பக்தாலை விட்டு பிரிய முடியாமல் கஷ்டப்படுறாளோ, அங்கேயே நிரந்தரமா இருக்காளோ, அப்பேற்பட்ட லட்சுமியினுடைய பதியான ஏ ரமா வல்லபா ஸ்ரீ குருவாயூரப்பா சௌந்தர்யேக ரசாத்மகே, இந்த பிரேம பக்தியானது எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா பக்திக்கு ரூபம் அழகு சொல்றதுக்கு அதுக்கு என்ன சென்டிமெண்ட் அடிச்சிருக்கானா நீ மேல, அதே தலைகளையும் வாரி விட்டு ரூபமா பண்ணிருக்கானா, அப்படி இல்லை. உயர்ந்த ரசஸ்வரூபம் இது, அதுக்குதான் அழகுன்னு பேரு. ரொம்ப அழகுனா என்ன, ரொம்ப ரசோ வைசகான்னு வேதம் போய் சொல்றது. எதுக்கு எதை வாக்குனால வர்ணிக்க முடியுதோ அதுக்கு ரசம்னு பேரு. அந்த ரசஸ்வரூபமா இருக்கு, பகவானே அந்த ரசஸ்வரூபமா தான் இருக்கு. அப்படின்னா இப்ப என்ன தெரியுது, இந்த பிரேம பக்தியானது ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய ஸ்வரூபமாவே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இது வேறொரு ஸ்வரூபமா இல்லை, இந்த பகவத் ஸ்வரூபமாகவே இருக்கு, ரசஸ்வரூபமாக. அதனால்தான் அத்தனை அழகா இருக்கு. சௌந்தர்யைக ரசாத்மகம், இந்த அழகானது இந்த பக்தி யோகத்துக்கு மட்டுமே உண்டு. அதனாலதான் சௌந்தர்யைக ரசாத்மகம்னு சொன்னார். இந்த இடத்த கர்ம மார்க்கமோ ஞான மார்க்கமோ சௌந்தர்யைக ரசாத்மகமாக ஏன் கூறப்படவில்லை? கர்ம மார்க்கம் இருக்கு வசதி தான், ஞான மார்க்கம் இருக்கு வசதி தான். சார் நான் சம்யுக்த ஞானத்தை அடைஞ்சிருக்கேன் சார், ஓகே வசதி தான். அது ஏன் சௌந்தர்யைக ரசாத்மகமாக இல்லை? ஏன்னாக்க அது இந்த இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் எப்படி தெரியுமோ இருக்கான், இந்த சௌந்தர்யேக ரசாத்மகம் ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய ஸ்வரூபமா இருக்குன்னு சொன்ன. அப்ப குருவாயூரப்பன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? முன்னாடியே சொல்லியாச்ச, சௌந்தர்ய ஏக ரசஸ்வரூபம். அவன் சௌந்தர்யக்கு ஏக ரசஸ்வரூபமா இருக்கானா. 1ஆம் தசகம் 6வது ஸ்லோகத்துல போய் லாவண்யைக்க சாரம் லாவண்யஸ்ய ஏகசாரம்னு சொன்னாலே இது அஞ்சா வச்சுன்னா சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட லாவண்யத்தை ஏகசாரமாக இருக்கக்கூடிய சுத்த சத்துவமான ஸ்ரீ குருவாயூரப்பன் இந்த பிரேம பக்தியினுடைய ஸ்வரூபமா இருக்கு. அவனால மட்டும்தான் அதை போய் அப்ரோச் பண்ண முடியும். 1000-10,000 வோல்ட் ஒரு கரண்ட் ஓடிட்டு இருக்குன்னாக்க கை வச்சிட முடியுமா? போய் அதுக்கு இங்க ஆஃப் பண்ணி அங்க ஆஃப் பண்ணி இங்க ஆஃப் பண்ணி அப்பதான் கிட்ட போக முடியுது. முன்னாடியே எழுதியிருக்கான் கிட்ட வராது ஷாக் அடிச்சிருவோங்கிறான். அது மாதிரி இந்த பிரேம பக்தியானது இந்த சைதன்யத்தோட போய் சேர்ந்ததுனாக்க என்ன எப்பேற்பட்டதான கரண்ட் உண்டாகும், அதுல அப்பேற்பட்ட ஸ்வரூபமாக இருக்கானாம். அதனாலதான் இது யாருக்கு இந்த பிரேம பக்தியானது நீ குருவாயூரப்பன் வைக்கிற, அவர் யாரு? லாவண்ய சேக்கு ஏகசாரம். இது சித்த சத்வைக ரசம் இது. அதனால ரசாத்மகம் சௌந்தர்யேக ரசாத்மகம் இது. அவர் அதே ரசாத்மகமா அவர் இருக்கார். அதனால ரெண்டும் ஒன்னா சேர்றது சுலபமா போச்சு. இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ சௌந்தர்யேக ரசாத்மகமாக இருந்தாத்தான் அவரோட சேர்றது சுலபமா இருக்கும். இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேரணும், யாரா ரெக்கமெண்டேஷன் பண்ணி இன்னி அப்படி கொண்டு சேர்த்து விடணும். அதனால இந்த கர்ம ஞான மார்க்கங்கள் இவரிடத்துல வைக்கலாமே ஒழிய அவைகள் சௌந்தர்யைக ஏக ரசமாக இல்லை. அதனால சுலபமாக கிரகிக்கக்கூடியதாக இல்லாமல் பல யோக்கியதைகளையும் அதிகாரி வேதங்களையும் பகுஜன்ம பிரயாசையும் உடையதாக இந்த 2 யோகமும் இருக்கு. உன்னால கிரகிக்க முடியல, பகுஜன்ம பிரயாசை எத்தனையோ ஜென்மாக்கள் ஓடிக்கூடாதுக்குள்ள. சார் போனா போட்டு சார், நான் 10 ஜென்மா ஓடினா கூட நான் பாத்துறேன் சார், ஒரு கை பாத்துறேன்னு சொன்னாக்க முடியுமா? அடுத்த ஜென்மா என்ன மனுஷ ஜென்மாவா? நாயா பிறந்துட்டேன்னாக்க எந்த யோகத்தை போய் நீ அடையிற? செல்லை சுத்தின்னு இருக்க வேண்டியதான், ராத்திரி முக்க குறைச்சிட்டு இருக்க பாருங்க, அது மாதிரி இருக்க வேண்டியதான். என்ன கேரண்டி உனக்கு? அதனால இதுக்கு அதிகாரி வேதம் உண்டு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை படிப்பு படிக்கணும்? இந்த படிப்பு படிக்கிற போது இந்த படிப்பை இன்னாருக்கு தான் வரும், இந்த படிப்பு படிக்கிறதுக்கு உபநயனம் ஆயிருக்கணும், இந்த படிப்பு படிக்கிறதுக்கு இந்த அனுஷ்டானம் இருக்கணும். உங்ககிட்ட வேதம் சொல்றது உபநயனம் ஆகாதவன் அந்த படிப்பு படிக்க முடியல. இப்போ ஒருத்தனுக்குமே உபநயனம் இல்லையே, சரியா போச்சு, யாருக்குமே இந்த படிப்பு படிக்கிறது. இத்தனை அதிகாரி வேதங்கள் இருக்குது.
இத்தனை 6 கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் அடையறதுக்கு. கர்ம யஜ்யம் பண்ணணும், வாஜபேய யாகம் பண்ணணும், எத்தனை சாமக்கிரிகள் வேணும், எத்தனை ரிச்சுகள் வேணும், எத்தனை மந்திரங்களை நீ தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் பிரேம பக்திக்கு வேணுமா? கண்ணப்பண்ணி என்ன பண்ணா படிப்பறிவே கிடையாது அவனுக்கு. அவன் சாகித்யத்தை போய் அடைஞ்சாங்கிறான். இது தேவையா? இத்தனை படிப்பை படிச்சு பகுஜன்ம பிரயாசை அடைஞ்சு அதை அடையிறது தேவையா? அதைத்தான் சொல்றேன். அதனால இந்த இத்தனை சுலபமாக ஜெயிக்க முடியாமல் பல யோக்கியதைகளை தேவைப்பட்டு அதிகாரி பேதங்கள்லாம் இருந்து பகுஜன்ம பிரயாசை உடையதாக இந்த யோகங்கள்லாம் இருக்கிற போது இந்த பக்தி யோகம் எப்படி இருக்கு? சர்வஜன சுலபமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சுலபம். அதிகாரி பேதம் கிடையாது. பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் சண்டாளங்கிற பேதம் எதுவும் கிடையாது. பானாழ்வார் இருந்தார், திருப்பானாழ்வார் காவேரி கரையில பார்த்தா திருச்சியில் அவருடைய சிலையை வச்சிருக்கு. ரங்கநாத கேத்திரத்துக்கு கும்பிட்டு இருக்கார். எல்லாரும் திருப்பானாழ்வாரை தொழுதுட்டு உள்ள போனார். எல்லாரும் நந்தனார் இருந்தார். அது மாதிரி இந்த பக்தி பரம பக்தி யோகம் இருக்கு, பிரேம பக்தி யோகம். இதுக்கு சர்வ ஜனங்களுக்கும் சுலபமாக அபியர்த்திக்கலாம். ஒரு கஷ்டம் இல்லை. ஒரு தப்பு வந்தா கூட பரவாயில்ல, அதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணணும். இதுக்கு பிராயஷ்சித்தம் தேவையில்லை. கிருஷ்ணா அதே தப்பு பண்ணிட்டேன்டா மன்னிச்சு கூடாதுன்னு சொன்னா போறோம். அதனால யோக்கியதை தேவையில்லை, அதிகாரி பேதம் இல்லை, அதிக பிரயாசம் இல்லை. இந்த ஜென்மாவிலேயே கனகாலத்திலேயே பிரசாதிக்கக்கூடியதாக இருக்கு. அதான் முக்கியம். ரொம்ப நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை பண்ணி உடனே பிரசாதத்தை அடைய வேண்டாமோ? அப்புறம் சொல்றேன் சார் 10 நாள் கழிச்சு ரிசல்ட் சொல்றேன்னாக்கா 10 நாள் பக்கு பக்கு இருந்து என்ன ஆகுமோ எப்படி இருக்காரும் இல்லையா? சத்தியம் போய் ஒழிஞ்சு போடுமா குருப்பா நல்லபடியா ரிசல்ட் கேட்டுருக்கான். இதுக்கு ரிசல்ட் தேவையில்லை. ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி நோன். தெரிஞ்ச ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்? போய் சென்றாச்சு, ஸ்ரீகுருப்பன் ஓகே பண்ணிட்டான். அது மாதிரி ரிசல்ட் இருக்கு. அதனால இப்படிப்பட்டதாக இந்த பலத்தை அளிப்பதாக உள்ளது. ஒரு நிபந்தனை இருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன் தெரியுமோ? அது பிரேமாத்மகமா இருக்கணும். அதான் இப்ப சொல்லப்படாது. பிரேம பிரகர்ஷாத்மிகா. இது பிரேமாத்மகமாக இருக்கணும்டா. ஏதோ வரட்டு பக்தியா எங்கிட்ட வச்சிடக்கூடாது. என்ன கண்டு உருகணும், உன்னை கண்டு நான் உருகணும். வந்துட்டான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டான் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு பரபரப்பு வந்துருமா? நம்ம போய் நிற்க போது அங்க ஐயோ என்னை சேர்ந்தவாள்லாம் என்னை சேர்ந்து வந்துட்டாய் அப்படின்னு ஒரே பரபரப்பாயிடுவானா? ஸ்ரீகுருப்பா யார்த்தையும் பேச மாட்டான், நம்மளதான் பார்த்துட்டு இருப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க எந்த பக்கம் கொஞ்சம் பார்க்கப்படாதா, இருங்க நீங்களாம் நெத்தி வந்திருக்கா, அவெல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பிரேம பிரகர்ஷாத்மிகா, தங்களிடத்தில் பிரேமையின் எல்லைக்கே சென்று வைத்த பக்தியாக அது இருக்கணும். அப்பேற்பட்ட பக்தியானது அதன் தன்மை என்ன? இந்த பக்தின்னு சொல்றமே அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? விஸ்வ புருஷைஹி, சர்வ ஜனங்களையும் எல்லா ஜனங்களையும் இன்னார் வேண்டியவன் வேண்டாதவன் ஒன்றும் கிடையாது. நிசிரமமேவா, ஒரு சிரமமும் இல்லாமல் லப்யா கலு அடையக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கிறத விட்டுட்டு நீ கர்மஜான மார்க்கங்களுக்கு ஓடினாக்க உன்னை நான் கூட காப்பாற்ற முடியாது சொல்லிட்டார் பெட்டை. அதுக்காக போக வேண்டாம்னு சொல்லல. கர்மாவை விட்டுடு, பிராந்தனாயிரு, பிரச்சனா போயிடு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். நீ கர்மாவை அனுஷ்டித்துதான் வேணும், இல்லட்டா தோஷம் வந்துடும் உனக்கு. கர்மாவை அனுஷ்டிக்கிறதுனால புண்ணியம் கிடையாது. சந்தியாவந்தனம் பண்றோம், பிரம்ம யஜ்ஞம் பண்றோம், ஒரு புண்ணியமும் கிடையாது, விட்டா தோஷம். அம்மாவுக்கு சாப்பாடு போடுறேங்கிற மாதிரி இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நான் சாப்பாடு போட்டுருக்கேன், உன் டியூட்டி அது. அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டதுனாலயோ அப்பா அம்மாவுக்கு சுற்றூஷ பண்ணதுனாலயோ ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் விட்டுட்டா பாபம். இப்படி எல்லாம் இருக்கு நம்முடைய தர்மஸ்திதி எல்லாம். அது மாதிரி இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும். நீ கர்மாவை தான் அனுஷ்டிக்கணும், ஞானத்தை அடையணும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஆனா அப்பா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. அதனால பிரேம பக்தியே விதிகள் இல்லாமல் யோக்கியாம்சத்தை பார்க்காம அதிகாரி வேதம் இல்லாமல் சர்வ ஜனங்களாலும் சுலபமாக அடையக்கூடியதாக இருப்பதால் இந்த கர்ம யோக, இந்த கர்ம ஞான யோகங்களை விட மேன்மையாக உள்ளது என்று யோகீஸ்வரர்களால் புகழப்பட்டதாக ஆகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சித்தாந்தம். இதே மாதிரிதான் இதே விஷயத்தை தான் உங்க 2-3 ஸ்லோகத்தையும் சொல்லப்படும். கொஞ்சம் மாற்றி சொல்லப்படும். 8வது ஸ்லோகம்.
நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் கர்மயோகாதிதம் தத்தூரஸ்ய பலம் யதௌபனிஷதஜ்ஞானோபலப்த்யம் புனः தத்வௌரக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத்விதோ துத்யமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. இப்படி குழந்தைக்கு சொல்ற வாய்ப்புகள். நிஷ்காமம் நியத ஸ்வதர்மச்சரணம் யத் கர்மயோக அபிதம் கர்மயோகாதிதம் கர்மயோகாதிதம் தத் தூரேத்ய பலம் யத் ஔபனிஷத ஞானः உபலப்தம் புனः தத் அவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விதோ த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ பக்திஹி ஏவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. பிரிச்சு சொன்னது அன்வய கிரமம். விதோ நிஷ்காமம் நியத ஸ்வதர்மச்சரணம் கர்மயோகாபிதம் யதி ததி தூரேத்ய பலம் ஔபனிஷதஜ்ஞானः உபலப்த்யம் யதி தத் புனः அவ்யக்ததயா சித்தஸ்ய சுதுர்கமதரம் தஸ்மாத் த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. 3 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நிஷ்காமம் நியத ஸ்வதர்மச்சரணம் கர்மயோகாதிகம் யதி ததி தூரேத்ய பலம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஔபனிஷதஜ்ஞானः உபலப்த்யம் யதி தத் புனः அவ்யக்ததயா சித்தஸ்ய சுதுர்கமதரம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தஸ்மாத் அதனால பிரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய பிரேம பக்தியினுடைய பெருமையை, கர்மயோகம் ஞான யோகத்தை விட பக்தி யோகத்தினுடைய பெருமையை இங்க மறுபடியும் விஸ்தாரமா எம்பசிஸ் பண்றார். இதோ எல்லோருக்கும் பிரபுவான ஸ்ரீகுருவா இருப்பார். நிஷ்காமம் பயனை விரும்பாமல் நியத ஸ்வதர்மச்சரணம் லட்சியம் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் பயன் கிடையாது, ஒரு பலன் கிடையாது. அந்த நித்தியம் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மாவானது நித்திய நைமித்திகங்கிற ரூபத்துல ஸ்வதர்மமா இருக்கு. இதுக்கு ஸ்வதர்மாச்சரணம்னே பேரு. சரணம்னா அனுஷ்டிக்கல். ஸ்வதர்மாச்சரணம் விடாமல் அனுஷ்டிக்க வேண்டியதாக ஸ்மிருதிகளில் எழுதப்பட்டது. எந்த காரணம் கொண்டு விட முடியாது. சார் 104 டிகிரி ஜுரம் அடிக்குது சார், சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். அமாவாசை வந்துடுத்து தர்ப்பணம் பண்ணியே ஆகணும். சாத்தம் வந்துடுத்து சாத்தம் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு ரூபத்திலேயாவது பண்ணி ஆகணும். ஒரு வழக்காட்சியாவது வச்சு கொடுத்து ஆகணும். சும்மா உட்கார முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல பண்ணித்தான் ஆகணும். கர்மா விடவே முடியாது. சார் நான் சன்னியாசியா போட்டேன் சார், எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார், கர்மா விட முடியாது. பிரணவத்தை பண்ணித்தானே ஆகணும். அந்த கர்மா இல்லையா, வேற கர்மா உனக்கு இருக்கு, விட்டுற முடியுமா? சாப்பிடுற, தூங்குற, நிற்கிற, குளிக்கிற கர்மா தானே எல்லாம். எந்த கர்மாவையும் உன்னால விட முடியாது. நியத ஸ்வதர்மச்சரணம். அப்படி ஸ்வதர்மம் என்று சொல்லக்கூடிய சில கர்மாக்கள் நித்தியம் நைமித்திகம்ங்கிற 2 குரூப்ல இருக்கு. இது ரெண்டுமே நிஷ்காமம். இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட இருக்கு. நிஷ்காமம்னா எந்த பலனையும் விரும்பாமல் செய்வதற்காக விதித்தது. ஸ்மிருதிகள்லாம் விதிச்சிருக்கு பாருங்க. அது மாதிரி சந்தியோபாசனம், அக்னிஹோத்திரம், உபாசனம் இதெல்லாம் நத்தியம், பிரம்ம யஜ்ஞம் இதெல்லாம் நத்தியம் பண்ண வேண்டிய கர்மாக்கள். இதை விடவே முடியாது. நான் உபாசனம் பண்ணிட்டேன், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டேன்னா ஒரு புண்ணியமும் கிடையாது. விட்டா பாபம். சாத்தின் எதுக்காக சார் இதை பண்றது? லோகக்ஷேமத்துக்காக. நீ பண்ணக்கூடிய காயத்ரி எப்படி இருக்கு? மந்திரம் புளூரல் இருக்கு. தியாக நகா பிரஜோதயாது. எல்லாருக்கும் இந்த எல்லாரும் நன்னா இருக்கும்படியாக என்னுடைய புத்தியை தூண்டுங்கிறது மந்திரம் போய். யாரெல்லாம் நன்னா இருக்கணும்? இந்த சந்தியாவந்தனத்துல அருகதை இல்லாதவன் ஜாதி எல்லாம் இருக்கு. சண்டாளாதிகள் சுத்ராதிகள் எல்லாம் இருக்காது. அவளுக்கெல்லாம் உபநயனம் சம்ஸ்காரம் கிடையாது. அந்த உபநயன சம்ஸ்காரம் இல்லாததுனால காயத்ரி கிடையாது. காயத்ரி இல்லாததுனால அவள்லாம் வீணா போயிடப்படாது.
அதுக்காக நீ ஜெபி காயத்ரி அவளுக்காக. அதுக்காகத்தான் மடங்கள்லாம் கட்டி கொடுத்தால், ராஜாக்கள்லாம் மானியங்கள்லாம் எழுதி கொடுத்தால் பிராமணர்களுக்கு. நம்ம வெட்டித்தனத்துக்காக இல்லை, சோம்பேறி ஆக்கிறதுக்காக இல்லை. இவன் ஜட்டுக்கிற காயத்ரி எல்லாருக்கும் லோகம் முழுக்க நன்னா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பண்ணினாள் அந்த காரியங்கள்லாம். இன்னைக்கு அது போடுத்து லோகம் முழுக்க தவிக்கிறது. பிராமணன் காயத்ரியை விட்டுட்டான் சரி அப்படி. அதனால அப்படி நித்திய கர்மாக்கள்ல விதிச்சிருக்காது, இதை நீ பண்ணித்தான் ஆகணும். இது நிஷ்காமம், உலகக்ஷேமத்துக்காக பண்ணக்கூடியது. நிச்சயமா செய்யாம பீரியாடிக்கலா சிலதெல்லாம் செய்யறது இருக்கு. அதுக்கெல்லாம் நைமித்திகம். ஒரு ருசுவை ஒரு காலத்தை உத்தேசித்து செய்யணும். இப்போ ஒரு வீடு வாங்குறோம், கிரகப்பிரவேசம்னு ஒண்ணு பண்றோம். ஒரு காலத்துல நிச்சயமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. 10 வருஷம் கழிச்சு நீ வரப்போற, லண்டன் போயிட்ட, 10 வருஷம் கழிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணல, ஒரு பண்ணியாச்சு. அது மாதிரி ஒரு காலத்தையும் ஒரு இதை உத்தேசித்து பண்ணக்கூடியதுக்கெல்லாம் நைமித்திகம்னு பேரு. அதுவும் நிஷ்காமம் தான் இந்த இடத்துல. என்ன நான் நைமித்திகம் இருக்கு பாருங்க. அஷ்டகா, பார்வணம், ஸ்ராத்தம், ஸ்ராவணி, அக்ரஹாயணி, சைத்ரி, அஸ்வயுதி, அக்னயாதேயம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ண மாசம், சாதுர்மாசியம், ஆக்ரேய நேஷ்டி, நிரூட பசுபந்தம், இது மாதிரி பல யஜ்யங்கள் இருக்கு. இந்த யஜ்யங்கள் முழுக்க நீ பண்ணியே ஆகணும் ஒரு வருஷத்துல. ஐப்பசி மாசம் வந்தாச்சா ஆஸ்வயுத்தி பண்ணணும், சித்திர மாசம் வந்தாச்சா சைத்ரி பண்ணணும். எதுக்கு? உலகத்துக்கு மழை பெய்யணும், தானியம் விளையணும், எல்லாரும் நன்னா இருக்கணும். உனக்கு ஒண்ணுமே கிடையாது, அதுல எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது. சங்கல்பம் முதற்கொண்டு நான் நன்னா இருக்கணும்னு பண்ணவே நீ முடியாது. வாஜபேய மகாயாகத்துல முதற்கொண்டு சங்கல்பம். வாஜபேயம்னாலே எந்த தெரியுமோ? வாஜம்னா அன்னம், பேயம்னா தீர்த்தம். இது ரெண்டும் உலகத்துக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய யஜ்ஞம். அன்னமும் தீர்த்தமும் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு சங்கல்பமும் உன் நாம நட்சத்திரம் சொல்லி பண்ணிக்கவே முடியாது இந்த யஜ்ஞத்தில். அப்படி நித்தியம் நைமித்திகம் என்று 2 கர்மாக்கள் நிஷ்காமமா இருக்கு. இதுக்கு நிஷ்காம ரூப தர்மம்னே பேரு. இது கண்டிப்பாக அனுஷ்டிச்சே ஆகணும். இந்த நைமித்திகத்துல இன்னொரு சின்ன வேற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு பொருளை உத்தேசித்து செய்வதும்னு அர்த்தம் இருக்கு. புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒண்ணு பண்ணார் தசரதர்னு சொல்றோம். ஒரு பழனை உத்தேசித்து ஒரு யாகத்தை பண்ற, அதுக்கு நைமித்திகம்னு பேரு. இந்த இடத்துல நைமித்திகம்னாக்க பசுபுத்திராதிகளை விரும்பக்கூடியதான ஒரு ஏற்பாடு அல்ல. இந்த இடத்துல நைமித்திகம்னு சொன்னாக்க நிஷ்காம தர்மம் ஒரு மனுஷன் செய்ய வேண்டியதாக வேதம் விதித்துள்ளதுன்னு எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட அதான் பீரியாடிகளா பண்ணக்கூடியது. அதெல்லாம் இப்படி நித்திய நைமித்திக தர்ம ரூபமான எது இருக்கு? கர்மயோகாவிதம். இந்த கர்மயோகமானது இதோட சேர்ந்திருக்கு. இந்த நித்தியம் நைமித்திகம்ங்கிறதான கர்மாக்களோட சேர்ந்திருக்கு. அது நான் அனுஷ்டிச்சுட்டேன் சார். எல்லாத்தையும் எப்ப பலனை கொடுக்கும்? ரிசல்ட் எப்போ? தூரேட்ச பலம். காலங்கடந்து பயனை அளிக்கும். உடனே காலம் கடந்துன்னா என்ன சார்? எத்தனை நாள் சார்? 10 நாளா 15 நாளா? இல்ல, ஜென்மாந்தரங்கள். இன்னைக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஜென்மாந்தரங்கள்ல கொடுக்கலாம், சொல்ல முடியாது. நீ அனுஷ்டிச்சுதான அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கு. நீ அனுஷ்டிக்கிற போது தப்பு ஒண்ணு வந்திருக்கப்படாது. இப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால அதனுடைய பலனை அடையிற போது எத்தனை ஜென்மாக்கள் கடந்து போச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அடுத்தது மனுஷ ஜென்மாங்கிறதுக்கு கேரண்டியும் உனக்கு கிடையாது. சரி, அதை விட்டுருங்க சார், அது வேண்டாம் சார், நான் ஞான மார்க்கத்துக்கு வந்துடுறேன். உபனிஷத்தை படிச்சு ஞானகாண்ட ஸ்திதி, உபனிஷதங்கள்லாம் ஞானகாண்டம், கர்மகாண்டங்கள்லாம் பாக்கி சாட்டை சம்ஹிதை அதெல்லாம் கர்மகாண்டம் வேதத்துல. நான் உபனிஷத் பாகத்துக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னேனாக்க உபனிஷத ஞான உபலப்தம். கர்மயோகம் அந்த நிலையை சொல்லியாச்சு. இப்ப ஞான யோகத்தினுடைய நிலையை போய் சொல்ல போறாள். ஞானகாண்ட ஸ்திதியாகிய உபனிஷதங்கள் அதை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஞானமானது எது யாதொரு பலன் உண்டோ அதை படிச்சு அனுப்பிக்கிறான். எல்லாத்தையும் பிரம்மமா பாருங்கிறது அது.
எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்தவங்களுக்கு மிருத்தி கிடையாதுன்னு சொல்றது, இப்படியெல்லாம் பல உபதேசங்களை பண்றது. அப்படிப்பட்டு அந்த உபதேசங்களை எடுத்துட்டு யாதொரு பலனால் அடையக்கூடிய பலன் என்னவோ கது புனகா அதுவோ எனில் அந்த பலன்கள்லாம் எப்படிப்பட்டது? அவ்யக்ததையா, உன் கண்ணுக்கு தெரியாது, இந்திரியங்களால புரிஞ்சுக்க முடியாது. அத சித்தஸ்ய, இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மனசுனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. பலன் வந்துருச்சா வரலையான்னு தெரியல. தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறது, ஜுரமா இருந்தா பாக்கலாம், எதை வச்சு மெஷர் பண்றது பலன் வந்துருச்சா வரலையாங்கிறது? அதுக்கு ரொம்ப நாளா இருக்கு. அதனால சதி புனகா அப்படிப்பட்ட பலன்களோ எனில் இந்த உபனிஷத ஞானம் இருக்கு, உபனிஷத் மூலமாக ஞானகாண்டத்தின் மூலமாக அடையக்கூடியதான பலன்கள் இருக்கு. இந்த பலன்கள் எல்லாம் சதி புனகா அவ்யக்ததையா இந்திரியங்களுக்கு கோச்சரமாக இல்லப்பா. அதனால சித்தஸ்ய இந்திரியங்களின் சிரசாகிய மனசிற்கும் சுதுர்கமதரம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கு. ஒரே பிரம்மமயமா தியானம் பண்ணி உட்கார்ந்து இருக்கோம். திடீர்னு என்ன ஆகுது, யாரோ வந்து எழுப்புறான், கடைக்கு போனா இந்த கடைக்கு வந்து நிற்கிறது, இதான் பிரம்ம கடைக்கு வர அப்படின்னு தோன்றுது. இந்த குழப்பங்கள்லாம் வந்துருது மனசுல. அப்ப இந்த கடைங்கிறது பிரம்மமா பிரம்மம் இல்லையா, இந்த குழப்பம் இதெல்லாம் நீ தாண்டி ஆகணும், படிப்படியா தாண்டி. அது என்ன ஒரு நாள் அடையக்கூடியதா? இந்த பிரபஞ்சத்தை பிரம்மஸ்வரூபமா பாக்குறதுங்கிறது என்ன கை கொடுக்கிறது மாதிரியாது? அதுக்கு எத்தனை பேசிக் கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கணும், எத்தனை ஸ்கூல்ல நீ படிக்கணும் அதுக்கு. அதனால அது சித்தஸ்ய இந்த மனசுக்கு கூட சுதீர்க்கமதரம் ரொம்ப கஷ்டம்ப்பா. சரி, அதனால இதுவும் எப்படிப்பட்டது? கர்மயோகம் தூரேட்ச பலம்னு சொல்லியாச்சு. அதனால இந்த ஞானகாண்டத்தினால சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட தூரேட்ச பலம் தான். அதுவும் எப்ப பலனை கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது. நம்ம மனசு ரொம்ப பரிவு பக்குவப்படணும். அதுக்கெல்லாம் பல ஜென்மாக்கள் அதுக்குள்ள ஓடிப்போடும், பல யுகங்கள் ஓடிப்போடும் அதுக்குள்ள. போன ஸ்லோகத்துல சொன்னதுடைய சாரம் தான் இந்த ஸ்லோகமும். ஆனா ஒரு புது விஷயத்தை சொல்லப்படுறேன். போன ஸ்லோகத்துல 2 யோகம் தான் இருக்கு. பக்தி யோகம் வந்து 2 ஒன்னா கேட்கறது கரை மாதிரி, அந்த 2 கரைக்கும் பாலம் போட்ட மாதிரி பக்தி யோகம்னு சொல்லிவிட்டேன். வரட்டு கர்மாவா இருக்கப்படாது, பக்தியோட சேர்ந்து இருக்கணும். வரட்டு ஞானம் இருக்கப்படாது, பக்தியோட சேர்ந்து இருக்கணும். அதனால லோகேஸ்மின் விருத்தானிஷ்டான்னு பகவான் சொன்னது கூட இந்த 2 வகை யோகங்களையும் கூறிட்டார். அதுதான் முக்திக்கு காரணம். அது பிரேமாத்மகமான பக்தியோட சேர்ந்தால்தான் அந்த பலன் கிடைக்கும் என்ற அந்தர்கதமான அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. அதுதான் சாதுக்கள் மூலமா புரிஞ்சுக்கணும். நான் ஏன் சொல்றேன் அடிக்கடி இதை சாதுக்கள் மூலமா கேட்கணும், சாதுக்கள் மூலமா கேட்கணும்னு ஏன் அடிக்கடி சொல்றேன்? இந்த லோகேஷன் விருத்தானிஷ்டாங்கிறதுக்கு சாதாரண பெரிய படிப்பு படிச்சது எம்ஏ டாக்டரேட் படிச்ச அர்த்தம் சொன்னாக்க என்ன சொல்லுவாங்க தெரியுமோ? 2 யோகம் தாண்டா இருக்கு உலகத்துல, கிருஷ்ணர் சொல்லித்தர்றா, ஓடி போடா, வேற ஒன்றும் கிடையாதுன்னு. அந்தர்கதமான அர்த்தம் இருக்கு உள்ள. நீ இந்த 2 யோகத்தை படிச்சா இத்தனை பிரச்சனைகள் இருக்கு உள்ள. உனக்கு இத்தனை பிரச்சனையை தாண்டி வரணும்னாக்க இந்த யோகம் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கர்மயோகம் வளர்ந்து அது ஸ்ரீகுருவாயூரப்பன்ல பக்தியை ஏற்படுத்தணும். இந்த ஞான யோகம் வளர்ந்து ஸ்ரீகுருவாயூரப்பன்ல பக்தியை பிரேமாத்மகான பக்தியை உண்டு பண்ணி 2 ஒன்னா சேர்த்து கொண்டு போய் உன்னை கொண்டு அந்த சித்த தத்துவத்தை தள்ளணும். அப்படி இல்லைன்னா எதுக்கு அந்த ஞான யோகங்கள்லாம்? அதனால இது ரொம்ப படிச்சவாள்லாம் இந்த அர்த்தத்தை மறந்து போய் அப்படியே சாதாரணமான அர்த்தத்தை சொல்லப்படுறாள். அதுக்காகத்தான் சாதுக்கள் மூலமா கேட்கணும். அதை ரொம்ப விஷயம் தெரிஞ்சுவாக்கலாம் போய் கேட்கணும் சில விஷயங்களை. இந்த கர்ம ஞான மார்க்கங்கள் ஆத்மஸ்வரூபம் அறியப்படும் போது பல ஜென்மாக்கள் ஓடி போச்சு, அது மூலமா அறியிற போது. அதனால இந்த 2 மார்க்கத்தையும் ஒன்னா பக்தியால இணைச்சுப்படுறது. பக்தின்னு சொன்னா பிரேமாத்மகமான பக்தி தான். இன்னொரு பக்தி இருக்கு, கர்மத்தினால ஏற்படக்கூடிய பக்தி. இப்ப பூஜை பண்றோம், ஒரு கர்மா, அது ஒரு கர்மாவை தான் பண்ற பூஜையை. இன்ன அர்ச்சனை பண்ணணும், இப்படி ஆவாகனம் பண்ணணும், ஒரு கர்மா மூலமா பண்றாங்க. ஒரு மந்திரம் வேதம் சொல்றது, ஆதித்வாஸ்வரனுங்கிற மந்திரத்தினால இந்த பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கர்மாவை அனுஷ்டிச்சு நீ பண்ற. அதுல உனக்கு ஒரு பக்தி உண்டாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த பக்தி பிரேமாத்மகமான பக்தியா இருக்கணும். அது எப்படி பிரேமாத்மக பக்தியா இருக்கும்? அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை நல்லா மனசுல வாங்கி அந்த பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ற போது ஆவாகனத்துக்கு அடுத்ததே தெரியாது, உனக்கு மறந்து கூடும். சரியா போச்சு, மனசு போய் ஒண்டி போச்சு. இப்படி இருக்கணும் இது.
அதனால அந்த கர்மாவான ஒரு பக்தியை உண்டாக்குறது, ஞானமும் ஒரு பக்தியை உண்டாக்குறது. நல்லா தெரிஞ்சுட்டாப்பா, ஸ்ரீகுராயர் பண்ணிருக்காரு, அவர் தான் எல்லாம் தெரிஞ்சுட்டேப்பா அப்படி சொன்னா போறாது. அது வெறும் பேச்சா இருக்கப்படாது, அது உள்ளத்திலிருந்து கொப்பிடிச்சுட்டு வரணும் வெளியில. அப்பேற்பட்ட பிரேமாத்மகமான பக்தியை அது உண்டாக்குறதா இல்லையான்னு தெரியாது. அது உண்டாயிருச்சுனாக்க அந்த பிரேம பக்தி மார்க்கம் தான் உடனே பலனை உனக்கு கொடுக்க போடுது. எப்படி கொடுக்க போகுது தெரியுமா? இப்படி கர்மஜான மார்க்கங்கள் சுதுர்கம தரம்னு ஆயிடுச்சு. அதனால் தஸ்மாத்து, அதனால பிரேமாத்மக பக்தி ஏவா, தங்களிடம் வைத்த எதையும் யாசிக்காத அன்பாகிய பிரேமாதிஷ்யமான பக்தி. இப்ப நான் என்ன சொன்னேன், மொத்தம் பூஜை பண்ணி முடிச்சு நமஸ்காரம் பண்ற போது என்ன கேட்கறான்? ஐயா, குழந்தை அமெரிக்கா போகணும், குழந்தைக்கு ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும், ஐஐடி படிக்கணும், பெரிய சம்பளம் வரணும், சிஇஓவா ஆகணும், அவன் பேப்பர் சிஇஓ டேபிள்ல இருக்கு, சேர்மன் டேபிள்ல இருக்கு, இப்படி எல்லாம் வேண்டிக்கிற பட்சா இந்த வேண்டுதல் என்ன ஆகும் தெரியுமோ? கொஞ்சம் கொஞ்சமா அது பிரேமாதிஷ்யமான பக்தி ஆயிடுச்சுனாக்க நமஸ்காரம் பண்ற போது அந்த ரெண்டு பங்கஜ சரண பங்கஜம் உடைய மனசுல படும், எழுந்திருக்க தோணாது. எழுப்பணும் யாராவது வந்து உள்ளேன்னு வந்து எழுந்தோ நாளை ஆயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது, சாப்பிடணும், வாங்க பூஜையை முடிச்சுட்டு வாங்கணும், கூப்பிடணும். அப்படியே நமஸ்காரம் பண்றதையே அந்த சரணம் போய் அந்த சரணம் ஹிருதயத்துல பட்டு 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 அப்படியே ஒன்னும் புரியாம போடும். அதான் எதையும் யாசிக்காத பக்தி ஒண்ணு இருந்ததுனால் அதுக்குத்தான் பிரேம பக்தின்னு பேரு. பிரேம பக்தி குழந்தைகளுக்கு ஒரு ஆசையே வைக்கிறோம், அதுக்கிட்ட போய் ஏதாவது கேட்கறோமா, ஒரு முத்தம் கொடுறாலும் கஞ்சனா அந்த குழந்தைய போய் தரமாட்டின்னு ஓடி போடுறது. எத்தனை கஞ்ச கஞ்சலாம் வழியை தூக்கி வச்சுட்டு அப்பாவுக்கு ஒரு முத்தம் விடுறாங்கிறான், நான் விளையாட போனப்பான்னு ஓடி போடுறான். அப்படி கஞ்சனும் ஸ்ரீதேவாயிரத்துல எனக்கு எல்லாம் நீதான், எனக்கு எல்லாம் நீதான், எனக்கு கை விட்டுடாது, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், கிழக்கை நிலையில ஒண்ணு தொடரக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்தா போறோம், இதை மட்டும்தான் யாசிக்க. இந்த யாத்தனை எதையும் எப்படி ஸ்ரீதேவாயிரத்தை யாசிக்கவில்லையோ உனக்கு எல்லாத்தையும் அவன் கொட்டான். வருஷத்தையும் முன்னாடி சொல்லியிருக்கேன், ததாதி இல்லை, கொடுக்கறது இல்லை, வருஷத்தையும் நெற்காரா மழை மாதிரி கொட்டின்னு இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி பிரேமாத்மக பக்தி ஏவா, தங்களிடத்திலும் வைத்த எதையும் யாசிக்காத அன்பாகிய பிரேமாதிஷ்ய பக்தியே சததம் எப்பொழுதும். எப்பொழுதுன்னா என்ன? ஜாகிரத் என்ன, சொப்னம் என்ன, சுசுப்தி என்ன, எல்லா அவஸ்தைகளிலும் கண்டினியூஸா இருக்கணும், விட்டுப்படக்கூடாது. சைலதார எப்படி ஒரு ஹோமத்தை விடாம கொட்டுறதோ அது மாதிரி சததம் எப்பொழுதும் எல்லா அவஸ்தைகளிலும் கூட சுவாதீயசி அப்படி இருந்துச்சுன்னா அது ஜாக்கிரதா இருந்தா என்ன, சொப்னமா இருந்தா என்ன, சுசுப்தியா இருந்தா என்ன, அதுல எப்படி திரும்ப இருக்கும்? அது சுவாதீயசி ரொம்ப மதுரமா இருக்கும், ரொம்ப ருச்சியா இருக்கும். என்ன சாப்பிட்டு பாக்குறதா? அது சாப்பிட்டு பாக்குற வஸ்துவா ரொம்ப ருச்சியா இருக்கிறதுக்கு ஏன் தெரியுமா ருச்சியா இருக்கு? சுத்த சத்துவத்தை கொண்டு போய் நீ சேர்ந்துட்டே இருக்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா நீ சுத்த சத்துவத்துக்குள்ள பூந்துட்டு இருக்க. அந்த ருச்சி அது அமிர்தமான ருச்சி. அது என்ன அமிர்த பிரவாகமோன்னு, அது அந்த அமிர்த பிரவாகத்துக்குள்ள நீ போற போது நீயே அமிர்தமா மாறி போடுற. அதனால ரொம்ப ருச்சியா இருக்குது. ஸ்ரேயசி ரொம்ப சிறந்தது, எல்லோராலும் கொண்டாடத்தக்கது, மோட்சோபாயமா இருக்கு, எல்லா ஸ்ரேயசுகளுக்கும் காரணமா இருக்கு. ஏன்? சித்த சத்துவத்துல போய் நீ சேர்றதுனால. இந்த பிரேமாதிஷ்யமான பக்தி நீ ஒரு விஷயமும் தெரியாட்டா கூட, ஒரு படிப்பும் இல்லாட்டா கூட உன்னை கொண்டு போய் சுத்த சத்துவத்தை தள்ளுறது. அதே சமயத்துல கர்மஜான மார்க்கங்கள்லாம் நீ அத்தனை பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் யூரேட்ச பலமா இருக்கு, ரொம்ப நாள் கழித்து பலனை கொடுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடியதான இந்த பிரேம பக்தியானது என்ன பண்ணணும் தெரியுமா? ஸ்ரீகுருவாயூரப்ப பக்தியானது உடனே சேமத்தை அளிக்குங்கிறத இந்த தூரேட்ச பலமா, இந்த தூரேட்ச பலமாக இருக்கக்கூடிய இந்த ஞான மார்க்கம் என்ன, கர்ம மார்க்கம் என்ன, இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பா இதுல போய் மாட்டினூட்டமாக ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவோம், நமக்கு அறிவு போராதுரா. இந்த சிக்கலை வச்சுக்கிண்டு நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒரு உபாயம் இருக்கு. என்ன உபாயம்? இந்த பிரேமாதிஷ்டமான பக்தி. இந்த பிரேம பக்தியை அடைஞ்சிட்டு ஆகில் என்ன தெரியுமா ஆகும் நமக்கு? சததம் சுவாதீயசி ஸ்ரேயசி, எப்பொழுதும் சேமம் தான், எப்பொழுதும் அந்த பகவத் அனுபவாக்கியம், அந்த அனுபவம் இருக்க இருக்க ரொம்ப ருச்சியா இருந்துருக்கு அந்த அனுபவம். அதனால எப்பொழுதுமே ஸ்ரேயசி ரொம்ப சிறந்ததாக இருக்கு, எல்லோராலும் கொண்டாடப்பட்டதாக இருக்கு. சிறந்ததுன்னா என்ன? சுத்த சத்துவத்தை கொண்டு சேர்க்கறதுனால சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்துல 9வது ஸ்லோகம். இன்னைக்கு 10 ஸ்லோகத்தையும் பூர்த்தி பண்ணி 2 ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிடுறேன். 5:50 தான் இருக்கு. அது சேர்த்து up to 6:15 ஸ்லோகா 9.
அத்தியாயாசகராணி கர்மபடலான்யாச்சர்ய நிர்ஜன்மலாக போதே பக்திபதே தவ பிரசிததா மாயாந்தி கிம் தாவதா கிருஷ்வா தர்க்கபதே பரம் தவோபு பிரம்மாட்சமன்யே புனः சித்தாக்ரத்வமர்த்தே விசிஞ்ச பகுபிஹி சித்தந்தி ஜன்மாந்தரைஹி. அத்தியாய ஆசகராணி கர்மபடலானி ஆச்சர்ய நிர்யன்மலாக போதே பக்திபதே அதவா அபி உசிததாம் ஆயாந்தி கிம் தாவதா திருஷ்ட்வா தர்க்கபதே பரம் தவ வபுஹு பிரம்மாட்சம் அன்யே புனः சித்தார்த்ரத்வம் ரிதே விசிஞ்ச பகுபிஹி சித்தந்தி ஜன்மாந்தரைஹி. அன்வயக்கிரமம். அத்தியாயாசகராணி அத்தியாய ஆசகராணி கர்மபடலானி ஆச்சர்ய நிர்யன்மலாக போதே அதவா பக்திபதே அபி உசிததாம் ஆயாந்தி தாவதா கிம் அன்யே புனः சித்த ஆர்த்ரத்வம் ரிதே தர்க்கபதே பதம் திருஷ்ட்வா பிரம்மாட்சியம் தவ வபுஹு விசிஞ்ச பகுபிஹி ஜன்மாந்தரைஹி சித்தந்தி. அத்தியாயாசகராணி சரீரத்துக்கு ரொம்பவும் சிரமத்தை கொடுக்கக்கூடியவைகளான, ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியத்தை பண்றோம். மலேசியால ஒரு டிவி சீரியல் பார்த்தேன். மலேசியால இந்த அழகு குத்துக்கிறான். நம்ம ஊர்ல அழகு குத்துட்டா பார்த்தா சின்ன வேலை குத்துக்கிறான், எல்லாம் குத்துக்கிறான். பழனியில பார்த்தா இவ்வளவு பெரிய வேற வாய்ப்புல சொல்லிட்டு இருப்பான். அங்க மலேசியால பார்த்து இவ்வளவு பெரிய கத்தி, பட்டா கத்தி, 4 பக்கம் இப்படி இப்படிலாம் இருக்கு, அதை தெரிவிக்கிறான். அவங்க பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி அதெல்லாம் ஒரு நேர்த்து கிடங்க கேட்டாச்சு. ஓகே, அப்படி சரீரத்துக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியவர்களான கர்மபடலானி நித்தியம் நைமித்திகம், இப்ப சொன்னேனே போன ஸ்லோகத்துல, அப்படி நித்தியம் நைமித்திகம் விரதம், பூஜை, தானம், ஹோமம், தபசு முதலான கர்ம கூட்டங்களை ஆச்சரிய அனுஷ்டித்து எல்லாம் பண்ணியாச்சு. எல்லா கர்மாவும் அனுஷ்டிச்சாச்சு. நிர்யன்மலாக, அதன் மூலம் மனோமலம் நீங்கி உயர்ந்த சித்தவிருத்தி பெற்றவர்கள் இருக்கா. ரிஷிகள்லாம் இருக்கா. ரிஷிகளுக்கெல்லாம் வயசு ஜாஸ்தி. வசிஷ்டர் எத்தனையோ நாளா இருக்கார், வயசே தெரியல ஒருத்தருக்கும். காக்கபுஜண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை போய் வசிஷ்டர் பார்த்தார். வசிஷ்டர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி, காக்கபுஜண்ட சுவாமி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னார். அவர் மரத்துல உட்காந்துருக்காரு, ஒரு காக்கா ரூபமா உட்கார்ந்துருக்கார். என்ன கேள்வினார்? நீங்க எத்தனை நாளா இருக்கேன்னு கேட்டார். உங்க வயசு இந்திரனுக்கு, இந்திரனை கேட்டா உங்க வயசு தெரியலங்கிறான். நான் இத்தனை நாளா இருக்கேன்னு சொன்னார் வசிஷ்டர். நான் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு இப்ப எத்தனையோ கல்பங்கள்லாம் ஓடி போயிட்டு நான் இருந்திருக்கேன், என்னுடைய வயசு எவ்வளவு அப்படின்னு சொன்னார். நீங்க காகபஞ்சந்தரே நீங்க எத்தனை நாளா இருக்கேன்னு கேட்டார். காகபஞ்சர் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணினார். எனக்கு தெரியலப்பா, நான் எந்த பிரம்மாவுடைய கல்பத்துல வந்தேன்னு தெரியல, அது எந்த பிரம்மான்னு தெரியல, எந்த விஷ்ணு அப்ப இருந்தாருன்னு தெரியல, எந்த ருத்ரன் அப்ப இருந்தாருன்னு தெரியல, அதனால எனக்கு தெரியல. அது மாதிரி நிர்யன்மலாக அவளுக்கெல்லாம் மன சாத்தியமா இருக்கும். இத்தனை நாள் அனுஷ்டித்தம் பண்ணிவிட்டேன், சரியா போச்சுன்னு. நமக்கெல்லாம் நாம அத்தனை நாள் இருக்கமா என்ன? அதனால நமக்கு சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இதுல. அதனால இந்த சரீரத்துக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியதான கர்மபடலானி, கர்மபடலம்னா ஏகப்பட்ட கர்மாக்கள். நித்தியம் என்ன, நைமித்திகம் என்ன, தானம் என்ன, ஹோமம் என்ன, விரதம் என்ன, சத்தியம் விரதங்கிறான், நத்தியும் சாப்பிட மாட்டேங்கிறான், இப்படிதான் உடம்பு வர்த்திக்கிறான் பாருங்க. இப்படிப்பட்ட கர்ம கூட்டங்களை ஆச்சரிய அனுஷ்டித்து நிர்ஜன்மலாக அதன் மூலம் சித்த சித்தியை அடைஞ்சிட்டாள். யாருன்னா நாம இல்ல,
பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம். ஏன் அவளுக்கு ஆயுஷ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், அவ அடைஞ்சிட்டா. நாம 2 நாள் இருக்குமா 3 நாள் இருக்குமா அதுவே தெரிய மாட்டேங்கிறது. நாளைக்குன்னா யோசிக்க ஒன்றுக்கு இப்படி இருக்குமா நம்ம என்ன கர்மா வந்துச்சுட்டு ஒரு பரிசேச்சனை பண்ண தெரியல, இப்படி இருக்கு நம்ம தெரியும். அதனால இப்படிப்பட்டவெல்லாம் போதே அதவா பக்தி பதே அபி, ஞான மார்க்கத்தையோ அல்லது பக்தி மார்க்கத்தையோ, பிரேம பக்தி இல்ல, கர்மாவனால செய்யக்கூடிய பக்தி, பூஜை எல்லாம் பண்றோம், பூஜை பண்றோம், ஒரு வருஷம் பண்றோம், ஒரு பக்தியா இருந்து பண்றோம், அவ்வளவுதான். அது பிரேம பக்தின்னு சொல்ல முடியாது. பக்தியில எத்தனையோ கிரேட் இருக்கு இல்லையா. அதனால போதே அதவா, அதனால ஞானத்தை அடைஞ்சு, அதவா அல்லது பக்தி பதே அபி, ஒரு பக்தியினால ஒரு பூஜை பண்றோம், ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறோம், இது மாதிரி கர்மாக்கள்னால செய்யக்கூடிய பக்தியை அடைந்து உசிததாம் ஆயாந்தி, அதிகாரத்தை யோக்கியதையை அடைகிறார்கள். எதுக்கு? இந்த ஞானத்தை அடையறதுக்கு. தாவதாக்கியம், இத்தனை பண்ணிருக்கியடா, என்னடா பிரயோஜனம் நீ பண்ணதுனால அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோ. இத்தனை தபஸ் பண்ணிருக்கேன், எத்தனை வருஷம் தபஸ் பண்ண? 50 வருஷம் சார். 50 வருஷமா உபனிஷத் படிச்சுட்டு இருந்தேன் சார். ஓகே, என்ன ஆயிருக்கு, என்ன பலன் இருக்கு உனக்கு? தாவதாக்கியம், என்னடா பிரயோஜனம் அதனால கேட்டா சொல்ல தெரியல. அப்படி இருக்கிற போது ஏன் பிரயோஜனம் சொல்ல, அதெல்லாம் வேஸ்டா போ சார், நான் அனுஷ்டிச்ச கர்மாதான் வேஸ்ட்டுங்கிறடா. இத்தனை வருஷம் அனுஷ்டிச்சிருக்கேன் சார், இத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்கேன், அதெல்லாம் வேஸ்டா? வேஸ்ட் இல்ல. அந்நே புனகா, இன்னும் சில பேர் என்ன சொல்றா தெரியுமா? சித்த ஆக்ரத்துவம் இருக்கு. ஏன் தெரியுமா நீ பண்ணதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். நீ இத்தனை பண்ணிருக்கிய ஒழிய அந்த குருவாயூரப்பன் பேர சொன்னா உன் உள்ள நெகிழ்ந்துதா, உன் கண்ணு ஜலம் வந்துதா, உடம்புல மயிர்கூச்சல் ஏற்பட்டுதா? இல்லையே. அப்ப என்ன பிரயோஜனம் அதுல? எந்த விரதத்தை நீ அனுஷ்டிச்சு எந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் அடையறதுக்காக இதெல்லாம் செய்யலையோ அதனுடைய டார்கெட்டை உனக்கு வரலையடா. ஒன்னும் 50 வருஷங்கிற 60 வருஷங்கிற, அதனாலதான் அது வேஸ்ட்னு சொன்னேன். இல்லைன்னா அது ஒரு நாளும் வேஸ்ட் இல்லை. நீ என்ன பண்ணிடு, இத்தனை நாளா நீ விரதத்தை அனுஷ்டிச்சா உனக்கு என்ன ஆயிருக்கணும்? அந்த பகவத் ஸ்மரணம் ஏற்பட்ட உடனேயே புலகாங்கிதம் உண்டாகி இருக்கணும், ஆனந்தாசிரம் உண்டாகி இருக்கணும், கஞ்சலம் சரீரத்தை நினைச்சிருக்கணும். இல்லையே, உனக்கு அதெல்லாம் ஏற்படலையே. அதனால என்னாச்சு தெரியுமா? அந்நே புனகா, அதனால இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களாக ஆகிவிட்டது. சித்த ஆர்திரத்துவம் உள்ள நெகிழாமல் தர்க்கப்பதே பரம் கிருஷ்வா, வேதாந்த சாஸ்திரத்தை நான் படிச்சுட்டேன், அகம் பிரம்மாஸ்மினா எனக்கு தெரியும், தத்துவசினா எனக்கு தெரியும், கரைச்சு குடிச்சுட்டேன் எல்லா வேதத்தையும் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பகவத் மரணம் ஏற்பட்ட உடனே தர்க்கப்பதே பரம் கிருஷ்வா, வேதாந்த சாஸ்திரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாண்டித்யத்தை அடைந்து மெடல் போட்டுருக்கேன் பாருங்க. இந்த மெடல் தர்க்கத்துல கிடைச்சது, இது மீமாம்சத்துல கிடைச்சது, இது நியாய சாஸ்திரத்துல கிடைச்சது, இப்படின்னு சொல்லிக்கலாம் பார்த்தா அதுக்கு வேணா நல்லா இருக்குமா இருந்தான். அவர் பெரிய பண்டித்தப்பா, அவர்கிட்ட போக முடியாதுப்பா, அவர்கிட்ட நம்மளால பேச முடியாதுப்பா, அதுக்கு வேணா நல்லா இருக்கும் அதெல்லாம். ஆனால் அது அவனிடத்துல பண்ணி திருகுருடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவன் உள்ள நெகையாது, அவன் கண்ணு ஜலம் வரல, அவனோட ஆனந்தாட்சியம் உண்டாகல, அவன் சரீரம் அந்த கண்ணீர்னாலும் நினைக்கப்படவில்லை. அதனால அது பிரயோஜனம் என்று ஆரம்பித்தேன். பிரம்மாட்சியம், பிரம்மம் என்ற அடைமொழியை, சித்த சத்துவத்தை தவ வபுகு தங்கள் திருமேனியை தியானம் செய்து இவாள்லாம் என்ன பண்றா தெரியுமா? மறுபடியும் சரி, இப்ப நமக்கு ஒன்றும் கிடைக்கல, இவா சொல்லிட்டா உனக்கு உள்ள நெகிழ்ந்து போகல அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தச்சிட்டா. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பெரிய உறுதியை எடுத்துன்னு என்ன பண்றா தெரியுமா? பிரம்மாட்சம், எந்த பிரம்மம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீகுருவாயூரப்பனை, சித்த சத்துவமான ஸ்ரீகுருவாயூரப்பனை தவ வபுகு விசிந்தியா, உங்களுடைய திருமேனியை மறுபடியும் தியானம் செய்து பகுதிகி ஜன்மாந்தரைகி, அநேக ஜன்மாக்களுடைய முடிவில் உங்களை அடைகிறார்கள். ஏன்னா அவளுக்கு ஒண்ணுமில்லாம இல்லை, எத்தனையோ வர்ணத்தாள், எத்தனையோ சத்காரங்களை பண்ணிருக்காங்க. அதனால அதெல்லாம் எப்ப கொடுக்கறது தெரியுமா? அவளுக்கு சித்தந்தி எப்போ? பகுதிகி ஜன்மாந்தரைகி, பல ஜன்மாக்களுடைய முடிவில். ஆனால் இந்த பிரேம பக்தியினால சனகாலத்தில் அடையக்கூடிய கைவல்யத்தை தான் அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து கொடுக்கிறது. அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே அப்படி இல்லை. இந்த பிரேம பக்தியால ஒரு சமகாலத்தில் அடையக்கூடியதான கைவல்யத்தை
இந்த கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பெரிய படிப்பு என்ன, தற்காலிகள் என்ன, அகம் பிரம்மாஸ்மி என்ன, இதெல்லாம் தெரிகின்றவன் என்ன, அவனுக்கு எப்போது ஸ்ரீகுருவா ஏற்பட்ட பிரேம பக்தி ஏற்பட்டு உள்ள நெசைகளையோ அவனுக்கு அதனால கிடைக்க போன ரிசல்ட் பலமெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு. அதனால்தான் சுவாமி சொன்னால் ஞானவான் மாம் பிரபஞ்சன்ட்டு. எப்போ பகூனாம் ஜென்மனாம், சுவாமி வாக்கால பகூனாம் ஜென்மனாம்னு சொல்லிட்டாக்க ஒரு ஜென்மா 2 ஜென்மான்னு அர்த்தம் இல்ல, கோடிக்கணக்கான ஜென்மா ஓடி போகுண்டான்னு அர்த்தம். நான் சொன்னேன்னா பகூனாம் ஜென்மனாம் சொன்னா 10 ஜென்மா, அதுக்கு மேல எனக்கு என்ன தெரியாது, எனக்கு 10 மட்டும் தான் என்ன தெரியும். அதனால பகூனாம் ஜென்மா சொன்னா 10 தான். ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகூனாம் ஜென்மான்னு சொல்லிட்டாக்க எத்தனை யுகமோ அது யாரு கண்டா, எத்தனை பிரம்மா அதுக்குள்ள ஓடி போடுவானோ, அப்படி அர்த்தம். அதனால பட்டத்துல என்ன பண்ணா தெரியுமோ, நல்ல வேளையா அவளுக்கு என்ன பண்ணா தெரியுமோ, இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவிச்சு இத்தனை ஜென்மாக்கள் முடிவில் உனக்கு கிடைக்கும் ஒரு வார்த்தை. அப்பா நீ இத்தனையும் பண்ணி உனக்கு கிடைக்காதுன்னு அவர் சொல்லியிருந்தா இருக்குமோ, எல்லாம் குட்டிச்சாரா போக வேண்டியது அவன் தான். அப்பா நீ கர்மாவை அனுஷ்டிச்சிருக்க, யாகத்தை பண்ணிருக்க, பந்தத்தை அனுஷ்டிச்சிருக்க, கிடைக்கிட்டா உனக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமோ, எப்பவும் மனசானது இந்த ஸ்ரீகுருவாயை பற்றி படிக்கிற போது நெகிழ்ந்து போறதோ அன்னைக்கு கிடைக்கும். அதுக்குள்ள உனக்கு எத்தனை ஜென்மம் ஆகணுமோ, ஏன்னா பிரேமபக்தி உனக்கு இல்ல. அதனால ரொம்ப நாள் ஜென்மாந்தரைகி பகுதிகி, ரொம்ப ஜென்மாக்கள் கிடைச்சி சித்தந்தி உனக்கும் கிடைக்கும். அந்தர்கதமான அர்த்தம் என்ன, ரொம்ப சுகர்லபம், கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு மறைமுகமான அர்த்தம். வெயிட் பண்ண மாட்டா, கிடைக்கிறது கஷ்டம் அப்படி சொன்னா அழ போறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், அதான் சார் சீக்கிரம் சரியா போடும் சார், இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கிறோம், ஒண்ணு பக்கத்தை வச்சு சொன்னா இல்லை சார் ஆட்சி காசு கொடுக்கும் அப்படி சொல்றாங்க போது அது மாதிரி அதெல்லாம். அதனால இத்தனை கஷ்டப்பட்டுட்டு எனக்கு கிடைக்காதுப்ப கிடைக்கும், ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும். அந்தர்கதமான அர்த்தம் என்ன, சுத்தமா கிடைக்காது. அதனால இந்த இதுவே பிரேம பக்தியாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இத்தனை எதுக்காக கஷ்டப்படணும். ஒரு சனகாலம் போறாது குருவாயில கிடைச்ச போய் நின்ன உடனே அவனுடைய நாமஸ்மரணம் ஏற்பட்ட உடனேயே உள்ள நெகிழ்ச்சி அடைந்து சசூப உள்ளத்துல நன்னா பிரகாசிக்க ஆரம்பிச்சு இந்திரியங்கள் தன்வசம் இழந்து போய் வாக்கு தழுதழித்து, ஆமா ஒரே அறிவு மாதிரி தண்ணீர் கொட்டி சரீரம் நனைஞ்சு போய் அந்த பிரம்மஸ்வரூபமான கைவல்யமானது ஒரு சனகாலத்துல அவன்கிட்ட வந்து சேர்ந்துடுறது. கை சுடுக்கிற நேரம், ஒரு கண் சிமற்ற நேரங்கிற பாருங்க, அது மாதிரி வந்து சேர்ந்துருது. அதனால அப்படிப்பட்ட ஞானமானது, அப்படிப்பட்ட பக்தி எங்க, அப்படிப்பட்ட பிரேம பக்தி எங்க, கர்மாக்கள் அனுஷ்டிச்சு மனசை வருத்தி சரீரத்தை சரீரத்தை சமப்படுத்துன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். அத்தியாய ஆசகராக அப்படியே சரீரத்தை சமப்படுத்தி இத்தனையெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு இப்படி இந்த ஜென்மாவை அடைஞ்சு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும். இந்த பிரேமபக்தி என்ன பண்றது, ரூபம் அவனுடைய ரூபத்தை பார்த்த உடனேயே மதியம் மதயத்தே மதியம் பிரேரையத்தே அங்ககம் ரோமாஞ்சயத்தி அங்ககம் வியாசம் சதி சொல்லிட்டாரு, முன்னாடி சித்தாந்தமா சொல்லிட்டாரு. அதனால பிரேமபக்தியுடைய லட்சணம் இதுதான். இந்த லட்சணத்தை தெரிஞ்சுண்டு இப்படி பகு சுலபமாக உள்ள பிரேமபக்தி ஏற்பட்டு கஷ்டமான மார்க்கங்களில் ஏற்காய் செல்லணும். அப்புறம் நீங்க இருக்கிற போதும் பிரேமபக்தி கொண்டு ஒரு சனகாலத்து இந்த கைவல்ய யோகத்தை அடையலாமேங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சித்தாந்தமாக இருக்கு. இத்தகைய சுலபமா இருக்கிற போது இதுக்கு பெரிய கஷ்டத்தை போய் அடையணும். அதுக்காக நான் வேண்டாம்னு சொல்லல, அதுவும் வேணும் தான் உனக்கு. ஆனால் பிரேமபக்தி இல்லாமல் வெறும் வரட்டு ஞான யோகங்கள் ஒரு நாளும் ஒன்றை கொண்டு போய் ஸ்ரீகுருவாயப்பட்டு சேர்க்காது. அதைத்தான் சுவாமி சொன்னார், அதை நீ புரிஞ்சுக்கல. 2 மார்க்கம்னு சொன்னா என்ன அர்த்தம், 2 சேர்க்கணுமே, அந்தர்கதமான அர்த்தமா வச்சிருக்காரு உள்ள. அந்த யோகத்தை முழுக்க படிச்சு பாரு தெரியும். ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதனால்தான் சுவாமி சொன்னாள், மதங்க சங்கஸ்ய பலம் தூரே கணேனா பூதனா மோட்சத்துல சொன்னாள். நான் பூதனையை தொட்டுட்டேன், அவ சரீரம் ஏன் சந்தன வாசம் அடிக்கிறதுன்னு கேட்டேடா, என்ன காரணம் தெரியுமா, அவனுடைய சரீரத்துல விளையாடின என் அங்கசங்கம் பொட்டுடுச்சு, என் பார்வை அவன் மேல விழுந்துடுச்சு. அதனால அவன் அடையக்கூடியதான கைவல்யம் எங்க தெரியுமா இருக்கு, நான் தூரே ஜன்மாந்தரங்கள்ல இல்ல, பகுதிகி ஜன்மாந்தரைகி இல்ல, கணையனா கை கொடுக்கிற நேரத்தில். அதனால இந்த பிரேமபக்தி ஒண்ணுதான் இதை சித்தாந்தம் பண்ணிட்டு இதை சித்திக்கும்படியாக செய்யுங்கிறது தான் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தமாகிறது. அந்த பிரேமபக்தி தனக்கு சித்திக்க வேண்டும்ங்கிறத இந்த 10வது ஸ்லோகத்துல இப்போ பிரார்த்திக்க போறாள் பட்டத்தி. நாமும் அதைத்தான் செய்யணும். இந்த பிரேமபக்தி எனக்கு ஒன்று மாறாமல் எப்போதும் இருக்கணும்ங்கிறத பிரார்த்திக்கணும் இந்த 10வது ஸ்லோகத்தினால. இந்த நாராயணியத்துக்குள்ள ஒரு கோர் ஸ்லோகம் இது.
இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் காலம்பரை எல்லாரும் எழுந்திருக்கணும். காலம்பரை படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற போதே கதாரசாமிருதரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தந்தி விமல பிரபோத பதவி மக்லேசதஸ்கன்வதி சத்யசித்திகரி ஜயச்சை விபோ சைவாஸ்துமே தொற்பத பிரேம பிரௌபிரசார்திரத திருததரம் வாதாலயாஜீஸ்வர. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் காலம்பரை எழுந்திருக்கணும். என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்கு ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க போற, இதுக்கு ஒன்னும் பெருசா அர்த்தங்கள்லாம் படிச்சுருக்க வேண்டாம் முழுக்க. அப்பா உன் சரணத்துல அந்த சரண பங்கத்துல எல்லா அவஸ்தைகளிலும் விடாத பிரேம பக்தி எனக்கு இருக்கும்படியாக நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கறது தான். இதுக்கு மேல என்ன பிரார்த்தனை இருக்கு அவன்கிட்ட வைக்கிறதுக்கு? இது உனக்கு சிந்தித்து போச்சு ஆகிய உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அப்புறம் சொத்பக்திஸ்து கதாரச அமிர்தரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம். கதாரசாமிருதரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷ தன்வதி. அக்லேஷதா தன்வதி. விமல பிரபோத பதவீம் அக்லேஷதா தன்வதி. சத்யா சித்திகரி ஜெயத்யி விபோ சைவாஸ்து மே பத பிரேம பிரௌಢிரசார்திரத திருததரம் வாதாலயாசீஸ்வர. அன்வய கிரமம் பாருங்க. ஐ விபோ பக்தி தூ கதாரசாமிருதே கதாமிரசாமிருத தரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம். ஐ விபோ பக்தி தூ கதாரசாமிருத தரி. கதாமிரசாமிருத தரி, தரினா ரொம்ப உயர்ந்தது. நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதா தன்வதி. சத்யா சித்திகரி ஜயதி வாதாலயாதீஸ்வரா சா தொற்பத பிரேம பிரௌಢிரசார்திரதா ஏவ மே திருததரம் அஸ்து. கஞ்சனால் அப்படியே போய் அர்த்த புஷ்டிய பார்க்கலாம். இதுல ஜெயதின்னு ஒரு பதம் வருது. இந்த ஜெயதின்னு பதம் வரதுனால என்ன நிரூபணம் வருதுன்னாக்க, இந்த பிரேம பக்தியானது இத்தனை நாள் 5-6 ஸ்லோகத்துல நான் சொன்னேனே, திருப்பி திருப்பி கதறினேனே, அதே மாதிரி அது ஞான மார்க்கமா இருக்கட்டும், கர்ம மார்க்கமா இருக்கட்டும், வேதாந்த மார்க்கமா இருக்கட்டும், வேற எந்த மார்க்கமாக இருக்கட்டும், அதனாலெல்லாம் அடையக்கூடியது சிரமம். இந்த ஸ்ரீகுருவாயூரப்ப சுத்த சத்வஸ்வரூபம் நிஜஸ்வரூபம் உனக்கு தெரியணும்னா நீ கை கொள்ள வேண்டியதான ஒரே வழி இந்த பிரேம பக்தி. அது கொடுக்க அதுதான் இதை சாத்தியமாக்கி தருதுங்கிறதுனால இந்த பிரேம பக்திக்கு ஜெயதி அப்படிங்கிற பதத்தை இங்க உபயோகப்படுத்த போறாள் பக்தி. பார்க்கலாம். ஐ விபோ, ஹே பிரபோ, சத்பக்தி தூ. எத்தனையோ இடங்களில் வைக்கக்கூடியதை காட்டிலும் தங்களிடம் காண்பிக்கும் பிரேம பக்தியானது இந்த பக்தி பக்தி ஹீதூ தான் இருக்கு, பிரேம பக்தின்னு இல்ல, பிரேம பக்தி ஹீதூன்னு இல்ல. ஆனால் இது எப்படி திரும்ப அர்த்தம் பண்ணணும் இல்ல, பின்னாடி ஒரு பதம் வருது, சொற்பத பிரேம பிரௌಢிரசம் அப்படின்னு வருது. அதனால அந்த பிரேமையை கொண்டு இங்க அன்மையப்படுத்திக்கணும். இந்த இடத்துல சொற்பக்தி ஹீதூ எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ ஆசையெல்லாம் வைக்கணும். இது வேணும் அது வேணும்னு எத்தனையோ ஆசையை கொண்டு எல்லா பத்னி புத்திராலயத்திலையும் பசு புத்திராதிகளிடத்திலையும் வீடு வாய்ப்பிலையும் பணங்காட்டிலையும் எத்தனையோ ஆசையை கொண்டு வச்சுட்டோம். அப்படி வைக்கக்கூடிய ஆசையை ஒரு சனகாலம் பிரேம பக்தியால தங்களிடத்தில் காண்பித்தாலே அது என்ன பண்றது தெரியுமா? பக்தி ஹீத்து என்ன பண்றது தெரியுமா? அது எப்படி தெரியுமா இவளுக்கு ஏற்படுது அந்த பக்தி? கதாரசாமிருத தரி. இந்த ஜீனச்சேதனர்களை தங்களுடைய கதைகளின் ரசமாகிய அமிர்த பிரவாகத்தில் இந்த பிரேமபக்தி என்ன பண்ண போது தெரியுமா? உன்னை கொண்டு போய் உன்னுடைய குணகணங்களை கொண்டாலே, கல்யாண குணகணங்களை செங்காலிபுரம் பெரியவாமாய் இருக்கவாதான் கொற்றாலே அங்க கொண்டு தள்ளிப்படுது. கொஞ்சம் உட்காந்து கேள்டா, கொஞ்சம் நாய் இருக்கு. அவ சொல்லக்கூடிய தாற்பயங்கள் என்ன, அவ சொல்லக்கூடிய ஸ்ரீகுருவாயூரனுடைய பிரேமாதிஷ்யமான பக்தி என்ன, அதெல்லாம் அப்படியே உனக்குள்ள வந்து சேர்ந்துட்டே 2 காது வழியா உள்ள போய் ஹிருதயத்துல இறங்க ஆரம்பிச்சுடுறது.
கதாமிருத கதாரசாமிருதம் சரி, கதாரசம் அமிர்தம், ரசமே அமிர்தம் தான், இன்னொரு அமிர்தம் வேற அதுல ரசாமிருதம். ரசாமிருதம் அப்படி கிண்ட் எசன்ஸா கொடுத்துட்டாலும் உண்டு, ரொம்ப நாள் விசாரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதுக்கள் சொன்னா அப்படித்தான் இருக்கும், ரொம்ப ஒரு 10 மணி நேரம் உட்கார்ந்து உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த ரசாமிருத சரி, இந்த சரினா உயர்ந்த வாக்கு, அப்படி பொங்கி பெருகிறதுக்கு சரின்னு பேரு. அந்த கதாரசாமிருத சரி இருக்கு, என்ன பண்றது தெரியுமா? உன்னை கொண்டு போய் ஒரு அமிர்த சாகரத்துல மூழ்குறது, உன்னை கொண்டு முழுக்கு முழுக்கு எடுக்குது. எப்படி உன்னை 2 கையும் பிடிச்சிட்டு போய் ஒரு சாகரத்துல சொல்லி முழுகடா, இங்க முழுகு முழுகுன்னு சொல்லி சொல்லி முழுக வைக்கிறது உன்னை. அது ஒரு அமிர்த சாகரமா இருக்கு. அது எப்படி தெரியுமா நடக்கிறது? ஸ்வயம் சித்தந்தி, யாரோ 10 பேரா கையை பிடிச்சு கொண்டு போய் மூக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாவே உண்டாயிருக்கு. ஸ்வயம் சித்தந்தி. ஏன் நீ அந்த கதார சாமிரத தெரிய போய் கேட்டுக்க. இந்த கதார சாமிரதத்தை சாதுக்கள் மூலம் நம்ம பரிசின உடனே என்னாச்சு தெரியுமா? அது கொண்டு போய் உன்னை அமிர்த ரசத்தை தானே கல்விப்படுத்து, யாரும் உண்டு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீ அமிர்த ரசத்துக்குள்ள மூழ்கி போயிட்ட. முழுசதும் ஜலத்துல மூழ்கலாம் என்ன பண்ணுவான்? தண்ணி குடிச்சிருவான். அமிர்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுட்ட. எந்த அமிர்தத்தை? இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய கதாமிர்தத்தை. சாதாரண தேவாலயாய் சாப்பிடுற அமிர்தம் இல்லை அது, அதெல்லாம் 1.5 நாளுக்கு பிரயோஜனம் இல்லாத அமிர்தம். இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய கதையாகிய அமிர்தத்தை இந்த தண்ணீரை இந்த சாகரத்துக்குள்ள விழுந்த உடனே நீ குடிக்க ஆரம்பிச்சுட்ட. சரீரம் முழுக்க நனைந்து போச்சு, அமிர்தம் ஆயிடுச்சு, குடிச்சுட்டே இருக்கு. அது யாரோ பண்ணல, தானாவே அதுவே பண்ணிருச்சு. நிர்மஜனேனா நன்னா முழுக வச்சுடுத்து. ஒண்ண விமல பிரபோத பதவியும் நிர்மலமான சித்த சத்துவமே ஆகியுள்ள பிரம்மஜான மார்க்கத்தை எதுல 1ஆம் தசகத்துல 1ஆம் சுலகத்துல சொன்னாரு. சாந்திர ஆனந்த அவபோத ஸ்வரூபம் அதை காமிச்சு முடிச்சிருக்கு. தண்ணிக்குள்ள முழுகணும்னா என்னமோ உள்ள கிடக்கு, அதான் சாந்திர அவபோதமா இருக்கு, சாந்திரானந்த அவபோதமா இருக்கு உள்ள. அக்லேஷதா கண்வதி. இது ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு கிடைச்சதா? இல்ல, நீ சாதுக்கள் மூலமா கேட்ட உடனேயே சிரமம் இல்லாமல் கொடுக்கிறதாக. அக்லேஷதா கண்வதி, ஒரு சிரமமும் கிடையாது. அப்படி கிடைச்சிருச்சு உனக்கு. அது சரி சார், கிடைச்சிருச்சு. அதனால கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப நாள் கழிச்சா சத்ய சித்திகரி, உடனேயே பலனும் கிடைச்சு போச்சு. அந்த கணத்திலேயே பலன் கிடைச்சு போச்சு. என்ன பலன்? பிரேமபக்தியினால அடையக்கூடிய நிர்வாண கைவல்யமாக ஸ்ரீ குருவாயூரப்பனுடையதான அவபோத ரசம் கிடைச்சு போச்சு. ஜெயதி. அதனால என்ன தெரியுமா? கர்ம மார்க்கம் என்ன, ஞான மார்க்கம் என்ன, வேதாந்த மார்க்கங்கள் என்ன, எல்லாத்தையும் விட ஜெயதி உயர்ந்ததாக இருக்கிறது. எது? பிரேமபக்தி மார்க்கம். அதனால இந்த மார்க்கம் மட்டுமே ஜெயதி, எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கு. சீக்கிரம் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய காருண்யத்தை அடைய வைப்பதாக இருக்கிறது. அதனால நாமளும் இதை ஆராதிக்கிறோம்ங்கிறது அந்தர்கதமான அர்த்தமாக இருக்கு. அப்பேற்பட்ட அப்படி பண்ணக்கூடிய இந்த பக்தியானது வாதாலயாதீஸ்வரா ஸ்ரீ குருவாயூரப்பா என்ன பண்ணணும் தெரியுமா? நீ சாத்பத உன்னுடைய பத்ம சரணங்களில் பிரேம பிரௌடி ரசார்திரதா ஏவா, ஒரே பிரேமையினால பொங்குகின்றதான, ஒரு கனகாலம் கூட நிற்காமல் பொங்குகின்றதான பிரேமாதிசியமான ரசத்தினாலே கனிந்திருக்கக்கூடிய தன்மயமாகிய உயர்ந்த பிரேம பக்தியை மே துருதரம் வஸ்து எனக்கு நீ பிரசாதிக்கணும்பா அப்படின்னு செஞ்சாள். போய் கலக்கை நடையில அப்பேற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு திருப்பாதங்கள் உள்ளதான அந்த பிரேமாரசமான பக்தி எது ஞான மார்க்கத்தை கீழே தள்ளுறதோ, கர்ம மார்க்கத்தை கீழே தள்ளி எட்டி தள்ளுறதோ, அப்ப எது ஒன்றிடத்துல உயர்ந்த பக்தியான கொண்டு சேர்க்கிறதோ சீக்கிரமாக பாக்கி மார்க்கங்கள்லாம் என்னைக்கோ ஜென்மாந்தரத்தை சேர்க்கப்படுது. அப்பேற்பட்ட உயர்ந்த இந்த பிரேம பக்தி ரசமானது தங்களுடைய திருப்பாதங்களில் எனக்கு எப்படி விதமா உண்டாகணும்? பிரேமாதிசியமாக அந்த ரசத்தோட கனிந்து இருக்கக்கூடியதான தன்மயமான உயர்ந்த பிரேம பக்தியானது மே திருதரம் அஸ்து எனக்கு சீக்கிரமாக உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் பட்டத்தி. சீக்கிரமா உண்டாகணுங்க. இன்னைக்கு எப்போ? நாளைக்கு தரேன்னு சொல்றாளா? இல்ல, இப்பவே அர்த்தம். இந்த கணத்திலேயே எனக்கு அது ஏற்படணும் அப்படின்னு பட்டத்தி பிரார்த்திக்கிறாள். இந்த ஸ்லோகத்தினால ஸ்ரீ குருவாயூரப்பனை நினைச்சு நமஸ்காரம் பண்ணணும் எல்லாமே சொல்லி
உங்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த 2ஆம் தசகத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்றோம். 2ஆம் தசகம்ங்கிறது பகவத் பக்தி வர்ணனம், பக்தி பத்தி வர்ணனம், ரூப வர்ணனம் எல்லாம் சேர்ந்து இருக்குதுல. அப்பேற்பட்டான 2 தசகங்கள் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய காரணத்தினால இன்னைக்கு பூர்த்தியாக. இப்படி இந்த பிரேம பக்தியினுடைய ஸ்வரூபத்தை ஸ்ரீ பட்டத்திரி இன்றைக்கு 426 வருஷம் முன்னாடி ஸ்ரீ குருவாயூர் மகாட்சேத்திரத்துல தன்னுடைய 27வது வயசுல கிழக்க நடையில வாதில் மாடத்துல ஸ்ரீ பகவானுக்கு சமீபத்துல ஸ்ரீ குருவாயூரப்பனை தன்னுடைய பிரேம பக்தியினால வசப்படுத்தி நாராயணியத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தலையை அசைக்கு அங்கீகாரம் பண்ணும்படி செய்த உத்தம கிரந்தமான நாராயணியத்துல இப்படி சொல்றாள்னு இன்றைக்கு நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய வேதசே சர்வபூதாதிவாசாய சாந்தாய பிரகதே நமஹ. ஓம்.